श्रीशैलेशदयापात्रम् भक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिम्. திருக்குறுகை பெருமான் தன் திருத்தாள்கள் வாழிய திருவான திருமுகத்து செவ்வி என்னும் வாழிய இருக்குமொழி என் நெஞ்சில் தேக்கினான் வாழிய எந்தைய திராசர் கிழவனார் வாழிய கருக்குழியில் புகவண்ணம் காத்தருள்வோன் வாழியே காசினியில் ஆரியனாய் காட்டினான் வாழியே வருத்தமர வந்தென்னை வாழ்வித்தான் வாழியே மதுர கவி தந்திரான் வாழி வாழி வாழியே வாழி வாழி வாழியே வாழி வாழி வாழியே. त्रैविध्यवृत्तजनमूर्तविभूषणं यत् सम्पश्य सात्विकजनश्च यतेव नित्यं यद्वा शरण्यमशरण्यजनश्च पुण्यं तत्संश्रयेम वकुलाभरणाङ्घ्रियुग्मम्. भक्तिप्रभावभवदद्भुतभावबन्धसन्तुक्षितप्रणयसाररसौघपूर्णः वेदार्थरत्ननितियच्युतदिव्यदामजीयात् पराङ्कुशपयोति रसीम भूमा. ऋषिं जुषामहे कृष्णतृष्णात् तत्त्वमिबोधितम् सहस्रशाखां योद्राक्षे द्राविडीं ब्रह्मसंहिताम् यद्गोपः श्रमपहन्ति तमांसि पुंसां नारायणो वसति यत्र शशङ्खचक्रः. यन्मण्डलं श्रुतिगतं प्रणमन्ति विप्राः तस्मै नमो वकुलभूषणभास्कराय. पत्युश्रियप्रसादेन प्राप्तसार्वज्ञसम्पदं प्रपन्नजनकूटस्थं प्रपद्ये श्रीपराङ्कुशम्. षटकोपमुनिं वन्दे षटानां बुद्धिदूषकम् अज्ञानां ज्ञानजनकं तिन्त्रिणीमूलसंश्रयम्. वकुलाभरणं वन्दे जगताभरणं मुनिं यश्रुते उत्तरं भागं चक्रे द्राविडभाषया. वकुलाभरणं वन्दे जगताभरणं मुनिं यश्रुते उत्तरं भागं चक्रे द्राविडभाषया. नमस्जनश्च चित्तभित्तिभक्ति चित्रधूलिका भवाहि वीर्यभञ्जने नरेन्द्रमन्त्रयन्त्रणा. प्रपन्नलोककैरव प्रसन्नचारु चन्द्रिका चढ़ारि हस्तमुद्रिका हडाद्धुनोत्तमेत्तमः. नमस्जनश्च चित्तभित्तिभक्ति चित्रधूलिका भवाहि वीर्यभञ्जने नरेन्द्रमन्त्रयन्त्रणा. प्रपन्नलोककैरव प्रसन्नचारु चन्द्रिका चढ़ारि हस्तमुद्रिका हडाद्धुनोत्तमेत्तमः. वकुलालङ्कृतं श्रीमत्षटकोपपदद्वयम् अस्मत्कुलधनं भोग्यम् अस्तु मे मूर्ध्नि भूषणम्. திருவரங்கன் திருமுற்றத்தடியார்கள் கூடியிருக்கக்கூடிய இன்றைய தினம் திவ்ய பிரபந்தத்தில் 3வது ஆயிரமாம் இயற்பா அதில் இருக்கக்கூடிய திருவிருத்தம் என்கிற திவ்ய பிரபந்தத்தை பார்க்க வேணும். அதிலே 76வது பாசுரத்தில் இருந்து 5 பாசுரங்களை அடியேன் சொல்ல வேணும் என்று பெரியோர்களுடைய நியமனம், ஜீயர் சுவாமியினுடைய நியமனம். அதை சிறமேற்கொண்டு அவகாசத்துக்கு ஏற்றவாறு விண்ணப்பம் செய்கிறேன். ஆழ்வார் திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடிக்கொண்டு திருவிருத்தத்தில் 76வது பாசுரத்தில் இருந்து 5 பாசுரங்களை விண்ணப்பம் செய்கிறேன். கிருதே அத்ரிசூனுர் பகவான் திரேதாயாம் ரகுநந்தனஹ துவாபரே நந்தசூனுஷ்ச கலௌ தேவஹா பராங்குஷஹா என்பது பிரசித்தமான ஒரு புராண ஸ்லோகம்.
மொத்தம் 4 யுகங்கள். கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். கிருதயுகத்துல யார் தெய்வம்? கிருதே அத்ரிசூனுர் பகவான். அத்ரி மகரிஷிக்கும் அனசூயைக்கும் பிறந்தவரான தத்தாத்ரேயர், அவர்தான் கிருதயுகத்துல தெய்வமாம். திரேதாயுகத்துல யார் தெய்வம்? திரேதாயாம் ரகுநந்தனஹா. ரகுகுலத்திலே அவதரித்தவனான தசரதனுடைய மைந்தனான ராகவன், ரகுநந்தனன், ராமச்சந்திரன், சக்கரவர்த்தி திருமகன், அவனே தெய்வம். 3வது யுகம் துவாபர யுகம். துவாபரே நந்தசூனுஷ்ச. துவாபர யுகத்திலே நந்தனுடைய பிள்ளையாக கோகுலத்திலே வளர்ந்தானே கண்ணன், நந்தகோபன் மகன், அவனே துவாபர யுகத்திலே தெய்வம். கலியுகத்திலே யார் தெய்வம் என்றால் ஆழ்வார் திருநகரி திருக்குறுகூரிலே அவதாரம் செய்த ஷடகோப மாமுனிவரே தெய்வம் என்று இந்த ஸ்லோகம் தெரிவிக்கிறது. அந்த ஷடகோப மாமுனிவர் 4 திவ்ய பிரபந்தத்தை அருளினார். திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி என்ன 4 திவ்ய பிரபந்தங்களை அருளி செய்தார். அந்த 4ம் 4 வேதத்தினுடைய சாரமாக இருப்பது. ருக்குவேதத்தினுடைய சாரமாக திருவிருத்தமும், யஜுர்வேதத்தினுடைய சாரமாக திருவாசிரியமும், ஆதர்வனத்தினுடைய சாரமாக பெரிய திருவந்தாதியையும், சாமவேதத்தினுடைய சாரமாக திருவாய்மொழி என்கிற திவ்ய பிரபந்தத்தையும் அருளி செய்தார். சக்கரவர்த்தி திருமகன் ஸ்ரீ ராமச்சந்திரன், எனக்கு அயோத்தியா ராஜ்யம் வேண்டாம், பரதனே ஆளட்டும் என்று காட்டிற்கு சென்று விட்டான். ராமனை பிரிந்த வருத்தத்தினாலே தசரதன் துஞ்சினார். பரதன் அவன் அயோத்திக்கு வந்த சமயத்திலே வசிஷ்டர் பரதனை பார்த்து, நீதா ராஜ்யத்தை ஆள வேணும் என்று பரதனிடத்துல சொன்னார். அவனை பார்த்து ஹே ராஜன் அப்படின்னு அழைத்தார். அந்த சத்தம் காதுல பட்ட மாத்திரத்துல பரதன் மூர்ச்சித்து விழுந்தான், அழுதான், புலம்பினான். ராமனை விட்டு பிரிந்த வருத்தம், மூத்தவன் இருக்க இளையவனுக்கு ராஜ்யம்னு சொன்னாரே, அதனால ஏற்பட்ட வருத்தம், அந்த நிலை, அதுதான் இப்ப நம்மாழ்வாருக்கு திருவிருத்தம் என்கிற திவ்ய பிரபந்தத்தை அருளி செய்யும் பொழுது நம்மாழ்வாருக்கு ஏற்பட்ட நிலை. ராமனை அழைச்சிண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக காட்டிற்கு சென்று ராமனை அழைத்து கொண்டு வர வேணும் அப்படின்னு பரதன் புறப்பட்டான் அல்லவா, அந்த நிலைதான் நம்மாழ்வார் திருவாசிரியம் என்கிற திவ்ய பிரபந்தத்தை அருளி செய்யும் பொழுது அவருக்கு ஏற்பட்ட நிலை. குணானுபவத்தை செய்கிறார். அடுத்து ஆதர்வனம், அதனுடைய சாரமாக பெரிய திருவந்தாதிய அருளி செய்தாரே, ஆசை கரை புரண்டு ஆழ்வாருக்கு பெருகுகிறபடியை அந்த திவ்ய பிரபந்தத்திலே காட்டினார். ராமன் பாதுகைகளை பெற்றுக்கொண்டு அயோத்திக்கு திரும்பினான் பரதன். நந்தி கிராமத்திலே ராமனுடைய பாதுகைகளுக்கு பட்டாபிஷேகம் செய்து ராமனுடைய பிரதிநிதியாய் ராமன் வரக்கூடிய திசையையே பார்த்து கொண்டு 14 வருடம் ராமன் மேலே ஆசையை பெருக்கிக் கொண்டு வாழ்ந்தானே, அந்த நிலைதான் நம்மாழ்வாருக்கு பெரிய திருவந்தாதி என்கிற திவ்ய பிரபந்தத்தை அருளும் பொழுது ஏற்பட்ட நிலை. அடுத்தது ராமன் அயோத்திக்கு திரும்பி வந்தான். ராமராவண யுத்தம் முடிந்தது. விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் செய்தான். சீதையை கைப்பிடித்தான். திரும்ப அயோத்திக்கு எழுந்தருளினான். ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடைபெற்றது. அதற்கு பிற்பாடு பரதன் ராமனுக்கு பணிவிடை புரிந்து எப்படி வாழ்ந்தானோ அந்த நிலைதான் நம்மாழ்வாருக்கு திருவாய்மொழி என்கிற திவ்ய பிரபந்தத்தை அருள் செய்யும் பொழுது ஏற்பட்ட நிலை.
ஆக 4 திவ்ய பிரபந்தங்களை நம்மாழ்வார் அருளினார். அதுல திருவிருத்தத்தை அருளி செய்யும் பொழுது அவருக்கு ஏற்பட்ட நிலை, சம்சார நிவிருத்திய செய்து தர வேணும் என்று பிரார்த்திக்கிறார். பகவானிடத்திலே ஒரு பிரார்த்தனைய வைக்கிறார். மாறன் விண்ணப்பம் செய்த சொல்லார் தொடைகளின்னூரும் வல்லார் அழுந்தார் பிறப்பாம் என்ன அருளுகிறார். இதற்கு திருவிருத்தம் அப்படின்னு எதனால பெயர் ஏற்பட்டது அப்படின்னா, விருத்த விஞ்ஞாபனம் பண்ணினபடியினால இதற்கு திருவிருத்தம் என்று பெயர் ஏற்பட்டது. விருத்த விஞ்ஞாபனம் அப்படின்னா, விருத்த அப்படின்னா உயர்ந்த, விஞ்ஞாபனம் அப்படின்னா பிரார்த்தனை. நாராயணா, கோவிந்தா, ரங்கநாதா, உன்னிடத்துல ஒரு பிரார்த்தனையை வைக்கிறேன், உயர்ந்த ஒரு பிரார்த்தனையை வைக்கிறேன், விருத்த விஞ்ஞாபனம். அதனால இதற்கு விருத்தம் அப்படின்னு பெயர் ஏற்பட்டது. உயர்ந்த அப்படிங்கிறது திரு அப்படிங்கிறது சேர்ந்து திருவிருத்தம் என்ன இதற்கு பெயர் ஏற்பட்டது. உயர்ந்த ஒரு பிரார்த்தனை, அனாதி காலமா அதை பிரார்த்தனை பண்ணணும்னு ஆசைப்பட்டு கொண்டு இருந்தேன். அதனால பழையதான பிரார்த்தனை. அத்தனை ரிஷிகளும் பூர்வாச்சாரியர்களும் ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் இத பகவானிடத்துல பிரார்த்தனை பண்ணினான். அதனால நெடுங்காலம் யாரெல்லாம் இந்த பிரார்த்தனையை பண்ணினாலோ அதே பிரார்த்தனையத்தான் இப்ப நம்மாழ்வாரும் வைக்கிறாராம். அதனால விருத்த விஞ்ஞாபனம் செய்கிறபடியினால இதற்கு விருத்தம், திருவிருத்தம் என்ன பெயர் ஏற்பட்டது. இதற்கு கிடாம்பி ஆச்சான் அவர் ஒரு அற்புதமான தனியனை அருளி இருக்கிறார். கருவிருத்த குளிநீத்த பின் காம கடுங்குழி விழுந்து ஒரு விருத்தம் புக்குழல் வீர் உயிரின் பொருள்கட்கு ஒரு விருத்தம் புகுதாமல் குறுகையர்கோன் உரைத்த திருவிருத்தத்தோரடி கற்றிரீர் திருநாட்டகத்தே என்ன அருளுகிறார். கருவிருத்த குழி நீத்த பின், தாயாருடைய கர்ப்பத்தில் இருக்கோம் இல்லையா, அது ஒரு குழியாம். அந்த குழியில விழுந்து இருக்கிறோம். கருவிருத்த குழி நீத்த பின் பால்யம், ஜன்மா அப்படிங்கிறது உண்டாகிறது. அதுக்கப்புறம் பால்யம் அப்படிங்கிறது ஏற்படுகிறது. அதுக்கப்புறம் யவ்வனம், காம கடுங்குழி விழுந்து. இந்த யவ்வனத்துல இந்திரியங்களுக்கு வசப்பட்டு இருக்கிறோமே, அதுல இருந்து மீளவே முடியாதாம். அதனால அதுலயும் விழுந்திருக்கிறோம். காம கடுங்குழி விழுந்து ஒரு விருத்தம் புக்குழல் வீர், ஒரு விருத்தம் புக்குழல் வீர். இப்படி தாழ்ந்த விஷயங்கள்ல மறுபடியும் மறுபடியும் சுற்றி சுற்றி வருகிறோமே. ஜன்மா, பால்யம், யவ்வனம், ஜரா, மரணம், மறுபடியும் பஞ்சாக்னி வித்தையில இது அப்படியே சுத்தி சுத்தி வரும். அதை காட்டுறது. மறுபடியும் யமனுடைய இருப்பிடத்திற்கு செல்லுகிறோம், ஆகாசத்துக்கு செல்லுகிறோம். அங்கிருந்து தள்ளி விடுறான். ஆகாச மார்க்கமா வந்து மறுபடியும் ஒரு தாயினுடைய கர்ப்பம், கர்ப்பவாசம் நமக்கு உண்டாகிறது. கர்ப்பம், ஜன்மா, பால்யம், யவ்வனம், ஜரா, மூப்பு, மரணம், மறுபடியும் ஆகாசம். இப்படியே சுத்தி சுத்தி வரோம் இல்லையா. இதுக்குத்தான் சம்சாரம் அப்படின்னு பெயர். சம்சாரம்னா மனைவி அப்படின்னு அர்த்தம் கிடையாது. பிறப்பு இறப்புங்கிற துக்கச் சுழல். ஒரு விருத்தம் புக்குழல் வீர், உயிரின் பொருள்கட்கு, உள்ள இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு நன்மை செய்யணும். உயிரின் பொருள்கட்கு, உள்ள இருக்கக்கூடிய ஆத்மாதான் பொருள். ஒரு விருத்தம் புகுதாமல், துர்நடத்தை எதுவும் இவனிடத்துல வாராமல் குறுகையர்கோன் உரைத்த திருக்குறுகை பிரான் நம்மாழ்வார் ஷடகோப மாமுனிவர் உரைத்திருக்கக்கூடிய 4 திவ்ய பிரபந்தத்துக்குள்ளே ருக்குவேதத்தினுடைய சாரமாக இயற்றி இருக்கக்கூடிய திருவிருத்தம். அந்த திருவிருத்தம், திருவிருத்தத்து ஓரடி கற்றீர். திருவிருத்தம் 100 பாசுரங்கள். அதை கற்றால் 100 பாசுரம் வேண்டாம், ஒரே ஒரு பாசுரத்தை கற்றாலே போதும்.
ஒரு பாசுரம் கூட கற்க வேண்டாம். இந்த ஒரு பாசுரத்தை 4ஆ பிரிச்சு அதுல ஒரு பாதம் ஓரடி, திருவிருத்தத்து ஓரடி கற்றீரீர். திருவிருத்தத்துல இருந்து ஒரே ஒரு பாதம், ஒரு வார்த்தைய அறிந்து கொண்டால் கற்று இரீர் திருநாட்டகத்தே நமக்கு வைகுந்தம் முக்தி என்பது கிட்டிவிடுமா. அல்லாதார் சுக்தி பந்த ஹேத்து, ஆழ்வார் ஸ்ரீ சுக்தி முக்தி ஹேத்து அப்படின்னு பெரியோர்கள் பல காலம் தெரிவிப்பார்கள். அப்படிப்பட்ட நம்மாழ்வார் அருளி செய்த திருவிருத்தம், அதனை கடந்த சில நாட்களாக பார்த்து கொண்டு வருகிறீர்கள். அதுல அடியனுக்கு 76வது பாசுரத்துல இருந்து சொல்ல வேணும்னு நியமனம். 75வது பாசுரத்தை நீங்க நேற்றைய தினம் அனுபவித்திருப்பீர்கள். தலைமகன் தலைமகள் அவ 2 பேரும் சேர்ந்து இருந்தார்கள். அதுக்கப்புறம் அந்த தலைவியை விட்டு தலைமகன் பிரிந்து சென்று விட்டான். தலைமகன்னா யாருன்னா பகவான் ரங்கநாதன். இந்த ரங்கநாதன் பிரிஞ்சு போயிட்டு மறுபடியும் வந்தானாம். வந்து இந்த தலைமகளினுடைய முகம் எவ்வளவு அழகா இருக்கு, உன்னுடைய நிறம் எவ்வளவு அழகா இருக்கு, உன்னுடைய கண்ணு எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு அவளுடைய சிறப்பை அவளிடத்துல சொல்லிவிட்டு சென்று விட்டான். இது 75வது பாசுரத்துல நீங்கள் கடைசியாக கேட்டிருப்பீர்கள். அதுக்கு அடுத்தது 76வது பாசுரம். இப்ப தலைமகன் ரங்கநாதன் பகவான் நம்மாழ்வாரை விட்டு பிரிந்து சென்று விட்டான். நம்மாழ்வாருக்கு இப்ப நாயிகா பாவம், பெண்ணனுடைய பாவனையில அருளுகிறார். 76ஆம் பாட்டு. இடம் போய் விரிந்து இவ்வுலகளந்தான் எழிலார் தன்துழாய் வடம்போதி நையம் அடனெஞ்சமே நங்கள் வெள்வலைக்கே விடம்போய் விரிதல் இது வியப்பே வியன் தாமரையின் தடம்போதொடுங்க மெல்லாம்பல் அலர்விக்கும் வெண்திங்களே. ஆச்சரியமான பாசுரம். இடம் போய் விரிந்து இவ்வுலகளந்தான் எழிலார் தன்துழாய் வடம்போதினையும் அடனெஞ்சமே நங்கள் வெள்வலைக்கே விடம்போல் விரிதல் இது வியப்பே வியன் தாமரையின் தடம்போதொடுங்க மெல்லாம்பல் அலர்விக்கும் வெண்திங்களே. பகவானை விட்டு பிரிந்து பராங்குஷ நாயகி இருக்கிறாள். பகல் வேளை முடிந்து விட்டது. சூரியன் அஸ்தமித்து போனான். இருள் வந்துவிட்டது. சந்திரோதயம் ஆகிவிட்டது. அந்த சந்திரோதயமான சமயத்துல சந்திரன் இந்த பராங்குஷ நாயகிய பாதிக்கிறான், துன்புறுத்துகிறான். அப்ப பராங்குஷ நாயகியினுடைய நெஞ்சு பராங்குஷ நாயகிய பார்த்து சொல்றது, இந்த சந்திரன் உன்னை துன்புறுத்துகிறான் அப்படின்னு நீ வருந்தாதே. இந்த சந்திரனுடைய இயல்பே துன்புறுத்துவதுதான். இது அவனுடைய சுபாவம். சந்திரன் அவன் தலைமகனும் தலைமகளும் பிரிந்தா அந்த தலைமகளை துன்புறுத்துவது சந்திரனுடைய சுபாவம். அதனால அதுக்கெல்லாம் நீ வருத்தப்படாதே அப்படின்னு மனசு பராங்குஷ நாயகியின் இடத்துல சொல்லுகிறதாம். அதுதான் இப்பாசுரத்தினுடைய அர்த்தம். இடம் போய் விரிந்து, ஜலம்ங்கிறது ஏதாவது இடத்துல வெள்ளம் வந்துடுதுன்னா, அந்த வெள்ளம் வந்ததுன்னா அந்த வெள்ளம் எந்த இடத்துல எல்லாம் போறதோ, எங்கெங்கெல்லாம் இடம் இருக்கோ அந்தந்த இடத்துக்குள்ளெல்லாம் ஜலம் போயிடும். பூமி பரப்பு முழுக்க ஜலம் அப்படிங்கிறது எல்லா இடத்திலேயும் பறந்து விடும். இடம் போய் விரிந்து. அதே போல பகவான் திருவிக்ரம அவதாரம் பண்ணினானே, அப்ப பகவானுடைய திருவடியும் ஒரு இடம் விடாம எல்லா இடத்திலேயும் பகவானுடைய திருவடிங்கிறது வளர்ந்ததாம். இடம் போய் விரிந்து இவ்வுலகளந்தான். பகவான் திருவிக்ரம அவதாரம் பண்ணினானே, அப்ப பகவானுடைய திருவடி அது கொஞ்சமா வளர்ந்தது, இன்னும் கொஞ்சம் வளர்ந்தது, பூமி முழுக்க வளர்ந்தது, இன்னும் வளர்ந்தது. புகர்லோகம், சுவர்லோகம், மகர்லோகம், ஜனலோகம், தபலோகம், சத்தியலோகம், அது வரைக்கும் பகவானுடைய திருவடி அப்படிங்கிறது வளர்ந்தது, விரிந்தது. ஜலம்ங்கிறது வெள்ளம் வந்ததுன்னா
ஒரு இடத்த மிச்சம் வைக்காம எல்லா இடத்துலயும் எப்படி ஜலம்ங்கிறது பரவி இருக்குமோ அதே போல பகவானுடைய திருவடியும் எல்லா இடத்திலேயும் பறந்து அவனுடைய திருவடிங்கிறது வளர்ந்து இருந்ததாம். இவ்வுலகளந்தான் எழிலார் தன்துழாய், எழிலார் தன்துழாய். அப்ப திருவிக்ரம அவதாரம் பண்ணினானே, அப்ப பகவான் ஒரு திருத்துழாய் மாலைய சாற்றி கொண்டானாம். அந்த மாலை எனக்கு வேணும்னு ஆசைப்பட்டேன், அது கிடைக்கலையே அப்படின்னு வருந்துறார். திருத்துழாய் மாலை பகவான் தோல்ல சாத்தி கொண்டு இருந்த அந்த திருத்துழாய் மாலை திருவிக்ரம அவதாரம் பண்ணும்போது சாத்தின்னு இருந்தானே, அது எனக்கு கிடைக்கும்னு நினைச்சேன். ஆனா அது கிடைக்காம போயிடுத்தேன். நேத்து நானும் தலைமகனும், தலைமகன்னா இப்ப பகவான்னு வச்சுக்கோங்க, நானும் எம்பெருமானும் நடமாடும் போது அவன் கழுத்துல இருந்த மாலையை எடுத்து என் கழுத்துல போட்டான். அவன் மார்புல இருந்த ஆபரணத்தை எடுத்து எனக்கு கொடுத்து விட்டான். எல்லாவற்றையும் எனக்கு கொடுத்தான், சர்வஸ்வதானம் பண்ணினான். ஆனா இன்னைக்கு அதே சாயங்காலம் சந்திரோதயம் ஆன அதே சமயம் சாயங்காலம் 6:30 மணிக்கு 7 மணிக்கு நேற்றைய தினம் எல்லா மாலையையும் கொடுத்தான். ஆனா இன்னைக்கு எந்த மாலையும் எனக்கு கிடைக்கலையே. நானே பகவானை பிரிந்த வருத்தத்துல துடித்து கொண்டிருக்கிறேன். காணாததுக்கு சந்திரன் வேற என்ன நலிகிறானே, இத எப்படி பொறுத்து கொள்வதுன்னு துடிக்கிறார். பராங்குஷன் நாயகியினுடைய பாவத்துல பகவானை விட்டு பிரிந்த வருத்தத்தினால துடிக்கிறார். மனசே, பகவான் திருவிக்ரம அவதாரம் எடுத்து பூமி அந்தரிக்ஷம் எல்லாவிடத்திலேயும் அளந்தான், உலகளந்தான். எழிலார் தன்துழாய், எழில் ஆர் தன்துழாய். துழாய் அப்படின்னா திருத்துழாய், துளசி. தன் அப்படின்னா குளிர்ந்து இருக்கக்கூடிய, பகவானை விட்டு பிரிந்த தாபம், அந்த தாபத்தை போக்க வல்ல திருத்துழாய். அவன் எனக்கு கிடைக்கல, ஆனா அவன் தோல்ல அணிந்து கொண்டிருந்த மாலை கிடைச்சா அதுவே போதுமே. தன் துழாய், எழிலார் தன்துழாய், எழிலார் தன்துழாய், அழகு பொருந்தி இருக்கக்கூடிய திருத்துழாய். திருத்துழாய் ஏன் இவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னா, பகவானுடைய திருமார்புல இருக்கு, அவனுடைய தோல்ல இருக்கு. அதனால பகவானுடைய அழகு அந்த மாலைக்கு ஏறி விட்டதாம். தோளினை மேலும் நன் மார்பின் மேலும் சுடர்முடி மேலும் தாளினை மேலும் புனைந்த தன்னந்துழாயுடைய அம்மான் என்ன அருள் செய்கிறார். திருத்துழாய் மாலையை யார் அணிந்து கொண்டிருக்கிறானோ அவனே பரம்பொருள் என்ன அறிந்து கொள்ளலாம். பகவானுக்கு மட்டும்தான் திருத்துழாய், வேற இத்தர தெய்வங்கள் யாருக்கும் திருத்துழாய் மாலையே கிடையாது. எழிலார் தன்துழாய் விடம்போதினையும் மடநெஞ்சமே, மடநெஞ்சமே. அந்த திருத்துழாய்க்கு ஆசைப்பட்டு அது கிடைக்காம போயிடுத்து. அதனால ஆழ்வார் பராங்குஷ நாயகியினுடைய மனசு சிதிலமா போயிடுத்தான். இது நமக்கு கிடைக்க அரிது அப்படின்னு பல பேர் பராங்குஷ நாயகிக்கு சொன்னா. தோழி பார்த்து இந்த திருத்துழாய் மாலை கிடைக்காது சொன்னா, கேட்கல. தாயார் பார்த்து சொன்னா, கேட்கல. தன்னுடைய ஊர்ல இருக்கிறவா நாட்டார் அவர்கள்லாம் பார்த்து பராங்குஷ நாயகி பகவானுடைய மாலை ஆசைப்படாதே அப்படின்னு சொன்னான். ஆனா யார் சொன்னதையும் இந்த பராங்குஷ நாயகி கேட்கவே இல்லையா. அவ சொன்னது காதுல விழவே இல்லை. பகவானுடைய திருத்துழாய் மாலை மட்டும்தான் பராங்குஷ நாயகியினுடைய கண்ணுல படுறது. நாளைக்கு வந்து உனக்கு இந்த மாலையை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு போன அந்த வார்த்தை மட்டும்தான் பராங்குஷ நாயகியினுடைய காதுல ஒலித்து கொண்டிருக்கிறது. அதனால வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாள். அவளை பார்த்து மனசு சொல்றது, இந்த சமயத்துல சந்திரன் வேற இந்த பராங்குஷ நாயகிய பாதிக்கிறான், நலிகிறான், துன்புறுத்துகிறான். சாயங்காலம் வந்துடுத்துனாலே தலைமகனுடைய ஞாபகம் அப்படிங்கிறது வந்துவிடும். இந்த தலைமகனை பிரிந்த வருத்தத்தினால இந்த பெண்ணுக்கு பசலை நோய் உண்டாகி விட்டது. உடம்பு அப்படியே வெளுத்து போச்சு. அவ கையில ஒரு வளையல் போட்டு இருக்கா. அந்த வளையலை சந்திரன் பார்த்தான்.
இவ உடம்பு முழுக்க வெளுத்தெடுத்தனா அப்ப அவ கையில இருக்கக்கூடிய வளை அதுவும் வெளுத்துத்தானே இருக்கணும். அது என்ன ஒரு கோல்டு கலர்ல இருக்கு, அது என்ன ஒரு பொன் நிறத்துல இருக்கு. அதுல நம்முடைய கிரணத்தின் மூலமாக வெண்மையை செலுத்தி அந்த வளையையும் வெண்மை நிறத்துல ஆக்கி விடுவோம் அப்படின்னு சந்திரன் முடிவு பண்ணி, அந்த சந்திரன் தன்னுடைய கிரணத்தினால அந்த வளை மேல தன்னுடைய கிரணத்தினால அடிக்கிறானாம். இந்த வளையல் முழுக்க வெண்மை ஆயிடுத்தான். தலைமகன் தலைமகளை பிரிந்தால் தலைமகளினுடைய உடல் அப்படிங்கிறது பசலை நோய் உண்டாகிவிடும். வெண்மை அப்படிங்கிறது உடல்ல ஒரு வெளுப்புங்கிறது உண்டாகிவிடும். அது உடல்ல தானே உண்டாகணும். ஆனா அவ அணிந்து கொண்டிருக்கக்கூடிய ஆபரணம் அதுல கூட வெண்மை அப்படிங்கிறது வந்துடுமா? சந்திரன் பார்த்து, இது என்னுடைய சொத்து இல்லை இல்லையா, அதனால இந்த சொத்தை அடிக்கிறேன் அப்படின்னு தன்னுடைய கிரணத்தினால அடிக்கிறானா. தன்னுடைய சொத்தா இருந்தா சந்திரன் இதை போல பண்ண மாட்டான். இது பராங்குஷ நாயகியினுடைய வளையாயிற்றே. அதனால பராங்குஷ நாயகியை நாம எப்படி துன்புறுத்துகிறோமோ அவளுடைய ஆபரணத்தையும் துன்புறுத்துவோம் அப்படின்னா அவளுடைய ஆபரணத்திலையும் வெண்மையை செலுத்துகிறானாம். சந்திரனும் இவளை துன்புறுத்தணுங்கிறதுக்காக இந்த பராங்குஷ நாயகி அணிந்து கொண்டிருக்கக்கூடிய வளை அதையும் வெண்மை நிறமாக மாற்றிவிட்டானாம். நங்கள் வெள்வளைக்கே விடம்போய் விரிதல் இது வியப்பே. விஷத்தை சொரியறானாம். சந்திரன் அமிர்தமான கிரணங்களை சொரிவான். ஆனா இப்ப நம்மாழ்வார் அந்த அமிர்த கிரணங்களை சொரிவது விஷத்தை சொரிவதை போல இருக்கிறதுன்னு தெரிவிக்கிறார். சந்திரோதயமான சமயத்துல சாயங்காலம் 6:30 மணிக்கு எம்பெருமானும் தானும் கைய பிடிச்சுண்டு உலாவிக் கொண்டு நடந்தால் அப்ப அது அமிர்த கிரணமாக இருக்கும். பௌர்ணமி அன்னைக்கு தலைமகன் தலைமகள் 2 பேரும் கைய பிடிச்சுண்டு அப்படியே சந்திரனை பார்த்தா ஆனந்தமா இருக்கும். ஆனா இப்ப அவனை பிரிந்த வருத்தத்துல துடிக்கிறாளே பராங்குஷ நாயகி. அதனால அவ கையில அணிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வளையையும் வெண்மையா மாத்திடணும்னு பாதிக்கிறானாம். விடம்போய் விரிதல், விஷத்தை அப்படியே கக்கறான்னு தெரிவிக்கிறார். விடம்போய் விரிதல், விடம்னா விஷம். விடம்போய் விரிதல் இது வியப்பே. சந்திரன் இப்படி உன்னைய துன்புறுத்துகிறானே இதுல ஒரு ஆச்சரியமும் இல்லை. சந்திரனுடைய சுபாவமே தலைமகளை துன்புறுத்துவதுதான். தலைவனை பிரிந்து இருக்கக்கூடிய தலைமகளை துன்புறுத்துவதுதான் சந்திரனுடைய சுபாவமே. எம்பெருமான பிரிந்து இருக்கக்கூடிய இந்த பராங்குஷ நாயகிய சந்திரன் துன்புறுத்துகிறானே தன்னுடைய கிரணங்கள்னால, அமிர்த கிரணங்கள்னால, தென்றல் காற்றினால. அதுல ஒரு வியப்பும் கிடையாது. ஏன்னா தாமரையின் தடம்போதொடுங்க மெல்லாம்பல் அலர்விக்கும் வெண்திங்களே. தாமரையின் தடம்போதொடுங்க சூரிய உதயம் ஆயிடுத்துன்னா தாமரை மலரும். சூரிய அஸ்தமனம் ஆயிடுத்துன்னா தாமரை கூம்பிக் கொள்ளும். சூரிய அஸ்தமனம் ஆயிடுத்துன்னா சந்திரோதயம் ஆயிடுத்துன்னா ஆம்பல் அப்படிங்கிறது மலரும். சந்திரன் அஸ்தமித்து விட்டால் ஆம்பல்ங்கிறது கூம்பிக் கொள்ளும். எது உயர்ந்த புஷ்பம் அப்படின்னா தாமரைங்கிறது உயர்ந்த புஷ்பம். பெருமாளுக்கு தாமரை மலரை சாத்துவர்களே தவிர ஆம்பல் மலர் அப்படிங்கிறது அநேகமா சாத்துவதுங்கிறது கிடையாது. இப்ப சந்திரன் என்ன பண்றான் அப்படின்னா மலர்ந்து இருக்கக்கூடிய தாமரைய தான் உதயமானவுடனே அதை கூம்பச் செய்கிறான். அடுத்தது ஆம்பல் மலர், அது சுருங்கி இருக்கக்கூடிய ஆம்பல் மலரை தான் உதயமானவுடனே மலரச் செய்கிறான். இதை எடுத்துக்காட்டி பிரசஸ்தமான தாமரைய ஒடுக்கி க்ஷுத்ரமான ஆம்பலை அலர பண்ணுமவன். ரொம்ப பெருசா இருக்கும் உயர்ந்த புஷ்பம் தாமரை, அந்த புஷ்பத்தை சுருக்கி விடுகிறான், கூம்பச் செய்து விடுகிறான் சந்திரன். ஆனா க்ஷுத்ரமான தாழ்ந்த புஷ்பமான ஆம்பல் அதை மலரச் செய்கிறான். சந்திரனுடைய சுபாவமே இதுதான். நீச்சர்களுக்கு பலத்தை கொடுத்து மகான்களை துன்புறுத்துவதற்கு உதவுபவன் சந்திரன். சந்திரன் யாரு?
நீச்சர்களுக்கு பலத்தை கொடுத்து ஆம்பலை மலர செய்கிறான் அல்லவா, அதனால நீச்சர்களுக்கு பலத்தை கொடுத்து மகான்களை நலிவு செய்வது, தாமரைய தாம் மலர்ந்த தாமரையை ஒடுங்க செய்கிறானே சந்திரன். அதனால சந்திரனுடைய சுவாவம் இதுதான். அதனால தலைமகனை விட்டு பிரிந்த தலைவிய துன்புறச் செய்வது சந்திரன். அவனுடைய செயல்ல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. ஒருத்தர் ரொம்ப நல்லவரா இருக்கார், சாதுக்களை ரட்சிக்கிறார், அவர் போய் ஏதோ ஒரு தீய காரியத்தை பண்ணினா ஆச்சரியப்படலாம். ஓ, அவர் போய் இப்படி பண்ணிட்டாரே அப்படின்னு நினைக்கலாம். நீச்சர்களுக்கு பலத்தை கொடுத்து மகான்களை துன்புறுத்துவதே சுவாவமாக இருக்கக்கூடியவன். அவர் பார்த்து பராங்குஷ நாயகியை துன்புறுத்துவதில் எந்த ஆச்சரியமும் இல்லை. அவனுடைய சுவாவமே இதுதான் அப்படின்னு பராங்குஷ நாயகியினுடைய மனசு பராங்குஷ நாயகியினிடத்துல சொல்லுகிறது. அதனால பகவானை பிரிந்த வருத்தத்தை சந்திரன் துன்புறுத்துவதன் மூலமாக நீ வருந்தாதே, பகவானை பிரிந்த வருத்தத்தை பொறுத்து கொள்வாய் அப்படின்னு 76வது பாசுரத்தினால அருளுகிறார். இடம்போய் விரிந்து இவ்வுலகளந்தான் எழிலார் தந்துளாய் வடம்போதினையும் மடநெஞ்சமே நங்கள் வெள்வளைக்கே விடம்போல் விரிதல் இது வியப்பே வியன் தாமரையின் தடம்போதொடுங்க மெல்லாம்பல் அலர்விக்கும் வெண்திங்களே. அர்த்தம் பார்க்கறதுக்கு முன்னாடி பாசுரத்தை பார்த்தோம், புரிஞ்சுதா? ஆனா அர்த்தம் பார்த்ததுக்கு அப்புறம் இப்ப பாசுரத்தை பார்க்கிறோம். இப்ப பாசுரத்தினுடைய ஓரொரு பதமும் எவ்வளவு ஸ்பஷ்டமா நமக்கு புரியறது பாருங்க. அதுதான் வியாக்கியாத்தாக்களுக்கே இருக்கக்கூடிய தனிச்சிறப்பு. இதற்கு பெரியவாச்சான் பிள்ளை, நம்பிள்ளை முதலான அப்பிள்ளை முதலான பூர்வர்கள் வியாக்கியானம் சாதித்திருக்கிறார்கள். பல அரும்பத உரைக்காரர்கள் இதற்கு அத்தியாச்சரியமான அர்த்தங்களை எல்லாம் காட்டி இருக்கிறார்கள். அவர்கள்லாம் காட்டினபடியினாலதான் இந்த திருவிருத்தத்தினுடைய அர்த்தத்தை அறிந்து கொள்ள முடிகிறது. 77வது பாசுரம். திங்களம் பிள்ளை புலம்ப தன் செங்கோல் அரசு பட்ட களம் பற்றி நின் எழுகு பொன் மாலை தென்பால் இலங்கை வெண்கலம் செய்தனம் விண்ணோர் பிரானார் துழாய் துணையா நங்களை மாமை கொள்வான் வந்து தோன்றி நலிகின்றதே. இது அதை விட அர்த்தத்தை காட்டக்கூடிய அற்புதமான பாசுரம். திங்களம் பிள்ளை புலம்ப தன் செங்கோல் அரசுபட்ட செங்களம் பற்றி நின் எழுகு பொன் மாலை தென்பால் இலங்கை வெண்கலம் செய்தனம் விண்ணோர் பிரானார் துழாய் துணையா நங்களை மாமை கொள்வான் வந்து தோன்றி நலிகின்றதே. சந்தியா காலத்துல நோவுபடுகிறாள் ஒரு பிராட்டியினுடைய வார்த்தை அப்படின்னு பெரியவாச்சான் பிள்ளை தெரிவிக்கிறார். சந்தியா காலம் சாயங்காலம் 6:30 மணிக்கு சந்திரோதயம் ஆகக்கூடிய சமயம். அந்த சமயத்துல பகவானை விட்டு பிரிந்த இந்த பராங்குஷ நாயகி, தலைவனை விட்டு பிரிந்த இந்த தலைமகள் எவ்வளவு வேதனைப்படுறா அப்படிங்கிறத இந்த பாசுரம் காட்டுறது. பர்த்தாவை பிரிந்த வருத்தத்தினால பத்னி துன்புறுவாள், பத்னியை பிரிந்த வருத்தத்தினால பர்த்தா துன்புறுவர். இது உலகத்துல நடக்கக்கூடியது. ஆனா பராங்குஷ நாயகி பகவானை விட்டு பிரிந்த வருத்தத்தினால துன்புறுகிறாள். திங்களம் பிள்ளை புலம்ப தன் செங்கோல் அரசுபட்ட செங்களம் பற்றினன் எழுகு பொன் மாலை தென்பால் இலங்கை வெண்கலம் செய்த. தென்பால் இலங்கை, லங்கை, லங்கை ஆண்ட ராவணன், அவனோட கூட இருந்த ராட்சசர்கள், அவர்கள யாருக்காவது துளி அளவுக்கு ஞானம் இருந்ததுன்னா? கிடையாது. ஞானம் இருந்தா சீதையை அபகரித்து வைத்திருப்பார்களா? ராவணனோட கூட இருப்பார்களா? ராமனிடத்துல வந்து இருக்க வேணுமே, அப்படி செய்யவில்லையே. விபீஷணனை அனுசரித்து நடந்திருக்க வேணுமே, அப்படி செய்யவில்லையே. ஹனுமானுடைய உபதேசத்தை கேட்டு மனம் மாறி இருக்க வேணுமே, அப்படி அவர்கள் செய்யவில்லையே. அதனால லங்கையில இருக்கிறவா ஒருத்தருக்கும் ஞானமே கிடையாதான். புத்திஹீனர்களான ராட்சசர்கள் வாழக்கூடிய லங்கை, தென்பால் இலங்கை. பொதுவா தென்னிலங்கை அப்படின்னு சொன்னா தெற்கு பக்கம் இருக்கக்கூடிய லங்கை அப்படின்னு ஒரு அர்த்தம். தென்னிலங்கை அப்படின்னா ஐஸ்வர்யத்தோட இருக்கக்கூடிய லங்கை அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல தென்பால் இலங்கை அப்படிங்கிறது என்ன அர்த்தத்தை காட்டுறாருன்னா,
புத்திஹீனரான அரக்கர் வசிக்கக்கூடிய லங்கை. அந்த லங்கைய அடைந்து தென்பால் இலங்கை வெண்கலம் செய்த. வெண்கலம் அப்படின்னா வெண்கலம் இல்ல, வெண்கலம். வெண்கலம் களம் அப்படின்னா போர்க்களம்னு சொல்றோம் இல்லையா, போர்க்களம் சொல்றோமா இல்லையா? அதே போல வெண்கலம், வெண்கலம்னா ஸ்மசான பூமின்னு அர்த்தம். ஸ்மசான பூமி. வெண்கலம் செய்த லங்கைய ஸ்மசான பூமிக்கு சமமாக ஆக்கிவிட்டானாம் ராமன். ஹனுமான் எப்போ லங்கைக்குள்ள வந்தாரோ, சீதையை கண்டாரோ, உத்தியானத்தை துவம்சம் பண்ணினாரோ, ராவணனுக்கு உபதேசம் பண்ணினாரோ, அப்பவே லங்கைய ஹனுமான் எரித்து விட்டார். அதுக்கப்புறம் வானர படைகளோட ராமன் உள்ள நுழைந்தான். கும்பகர்ணனை முடித்தான், லக்ஷ்மணன் இந்திரஜித்தை முடித்தான், ராமன் ராவணனை முடித்தான், லங்கைய அழித்தான். லங்கையில இருக்கக்கூடிய ராட்சசர்கள் அத்தனை பேரும் ஆண்டு போனார்கள். லங்கையே ஸ்மசான பூமிக்கு சதிருஷமாக ஆகிவிட்டது. தென்பால் இலங்கை வெண்கலம் செய்த நம் விண்ணோர் பிரானார். இந்த ராவணனை முடித்ததுனால நம் பிரான், சீதையை கைப்பிடித்த ராமன், அவனே நமக்கு ரக்ஷகன்னு தெரிவிக்கிறார். பராங்குஷ நாயகி அவளும் பெண்ணுதானே. சீதைக்கு ஒரு ஆபத்து வந்தவுடனே ராமன் சென்று அந்த ஆபத்தை போக்கி அவளை கைப்பிடித்தானே. இப்ப அதே போல சந்திரனால எனக்கு ஆபத்து வந்திருக்கிறதே, இந்த ஆபத்தை போக்கி நீ கைப்பிடிக்க வேண்டாமா? நம் பிரானார், நம் விண்ணோர் பிரானார், நித்திய சூரிகளுக்கு நாயகன். ராம ராவண யுத்தம் முடிஞ்ச உடனே, ராவண வதம் முடிஞ்ச உடனே ஆகாசத்துல அத்தனை தேவதைகளும் வந்தார்கள். ராமா, நீ எப்பேற்பட்ட காரியத்தை பண்ணினாய். ராமன் ராவணனை வதம் பண்ணின உடனே தேவர்கள்லாம் அந்த இடத்துக்கு வந்து புஷ்பமாரி பொழியறா. அப்ப ராமனை தேவர்கள் அத்தனை பேரும் ஸ்தோத்திரம் பண்றா. ராமா, நீ எதுக்காக அவதரித்தாய் தெரியுமா? ராவண வதத்துக்காகத்தான் நீ அவதரித்தாய். நீ அவதரித்த காரியம் அப்படிங்கிறது முடிந்து விட்டது. இனிமே நீ பூமியில இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நீ மேல் லோகத்துக்கு வந்துவிடு. நீ யார் தெரியுமா? வைகுண்டநாதன், நீ நாராயணன், நீதான் பரம்பொருள், உலகத்தவர்களை ரட்சிப்பவன் நீதான். ராவண வதத்துக்காக பூமியில மானுடனாக அவதரித்தாய். பவான் நாராயணோ தேவஹா, பவான் நாராயணோ தேவஹா. நீ நாராயணன், தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருப்பவன் அப்படின்னு தேவர்கள் அத்தனை பேரும் ராமனை ஸ்தோத்திரம் பண்ணினாலாம். அதனால நம் விண்ணோர் பிரானார் துழாய் துணையா, துழாய் துணையா. அந்த ராவணனை முடித்தானே ராமன், அப்ப அவன் ஒரு மாலை போட்டிருந்தானோ, அந்த மாலையாவது எனக்கு கிடைக்குமா அப்படின்னு ஆசைப்படுறாள் பராங்குஷ நாயகி, ஆசைப்படுகிறாள் பராங்குஷ நாயகி. ராமன் தன்னுடைய தோள் மாலைய அப்படியே சீதைக்கு ஒரு முறை இட்டான். அந்த பாக்கியம் இப்ப எனக்கு கிடைக்குமா? ராவணனை கொன்ற உடனே திருத்துழாய் மாலை அணிந்து கொண்டிருக்கிறான், வெற்றி மாலையை அணிந்து கொண்டிருக்கிறானே, அந்த மாலையை எனக்கு கொடுப்பானா? ஆசைப்பட்டேன், ஆனா எனக்கு அது கிடைக்கலையே. துழாய் துணையா, நங்களை மாமை கொள்வான், நங்களை மாமை கொள்வான் வந்து தோன்றி நலிகின்றதே. பெற வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அது கிடைக்காம நான் வருந்தி நிற்கிறேன். அது மட்டுமல்லாம, அந்த வருத்தம் மட்டுமல்லாம சூரியனும் அஸ்தமித்து இருளும் வந்து சந்திரோதயமும் ஆகி, அப்போ சந்திரோதயம் ஆகி பக்ஷி கோஷங்கள்லாம் கேட்கிறதாம். அது சந்திரன் புலம்புற மாதிரி இருக்கான். அதுக்கப்புறம் திங்களம் பிள்ளை புலம்ப, திங்களம் பிள்ளை, பிள்ளை அப்படின்னா அழகிய பிள்ளை, திங்கள் அப்படின்னா சந்திரன், சந்திரனாகிற அழகிய பிள்ளை. அவ தாயும் ஒரு பிள்ளைய பெற்றிருக்காளே, எப்படி தெரியுமா? தலைமகனை பிரிந்து எந்த தலைவி துன்புறுகிறாளோ அவளை அழிப்பதற்காகவே ஒரு பிள்ளையை பெற்றிருக்கிறாளே, நல்ல பிள்ளை. திங்களம் பிள்ளை புலம்ப, என்னுடைய புலம்பல சந்திரன் வலிச்சு காட்டுறாராம். திங்களம் பிள்ளை புலம்ப தன் செங்கோல் அரசு பட்ட செங்களம் பற்றினின் எழுகு பொன் மாலை. தன் செங்கோல் அரசு,
தன் செங்கோல் அரசு சூரியன், சூரியனுடைய கிரணங்கள் பட்ட பட்ட அப்படின்னா அது பட்டு போனது. பகல் காலம் போயிட்டு சூரியன் அஸ்தமித்தான். செங்களம் பற்றி, செங்களம் பற்றி, களம் அப்படின்னா செக்கர் வானம், செங்களம் சிவந்து இருக்கக்கூடிய வானம். அதனால சாயங்காலம் 6:30 மணிக்கு சூரிய அஸ்தமனம் ஆகும்போது நாம ஆகாசத்தை பார்த்தோம்னா செக்கர் வானமா இருக்கும் இல்லையா, அதைத்தான் தெரிவிக்கிறார். பகல் காலம் முடிஞ்சிடுத்து, சூரியன் அஸ்தமித்து போனான், சந்திரோதயம் உண்டாகிவிட்டது. பக்ஷி கோஷம் அப்படிங்கிறது சந்திரன் புலம்புற மாதிரி இருக்கான், இவ புலம்புறத வலிச்சு காட்டுற மாதிரி இருக்கான். இப்படி பராங்குஷ நாயகி புலம்புறாளே, புலம்ப வைத்து விட்டேனேன்னு சந்திரன் சந்தோஷப்படுறானோ. செவ்வானமும் உடைய செக்கர் வானத்தோட இருக்கக்கூடிய மாலை பொழுது அது வந்து வந்து என் கண்ணுல பட்டு என்னை துன்புறுத்துகிறது. இதே நேற்றைய தினம் சாயங்காலம் நானும் தலைமகனும் ரங்கநாதனும் கைய பிடிச்செண்டு உலாவினோம். அப்போ இந்த செக்கர் வானம் வந்தது, 2 பேரும் பார்த்து ரசித்தோம். ஓ எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு நாங்க ரசித்தோம். ஆனா இப்போ அதே செக்கர் வானம் இருக்கு, ஆனா ரசிக்கிறதுக்கு கூட ரசிகன் இல்லையே, தலைமகன் இல்லையே. சூரியன் அஸ்தமித்து சந்திரோதயம் ஆனவுடனே அந்த சந்திரனுடைய அழக பார்த்து, ஓ இது பௌர்ணமி சந்திரன், பௌர்ணமி நிலவு எவ்வளவு வெள்ளையா இருக்கு அப்படின்னு 2 பேரும் ஆனந்தமா நேத்து பேசிக்கொண்டோம். இப்ப சந்திரன் இருக்கிறான், நான் இருக்கிறேன், ஆனா தலைமகன் இல்லையே, என் செய்வது? ஒவ்வொரு நாளும் பகல் காலம் எப்ப முடியும்னு நினைச்சோம். நானும் தலைவனும் சேரணுங்கிறதுக்காக பகல் காலம் எப்ப முடியும்னு நினைச்சோம். ஆனா இப்ப தலைமகன் இல்லாதபடியினால பகல் பொழுது முடிந்து விட்டதே அப்படின்னு வருந்துகிறோமே. மாலை பொழுதானது என்னை நலிவுறச் செய்கிறது. எப்படி எப்படி இவனை இந்த பெண்ணை துன்புறுத்துகிறது அப்படின்னா, ராவணன் பட்டகளத்திலே மந்தோதரி கூப்பிட்டார் போலவும். ராவணன் ராமபாணத்தினால மாண்டு கீழே விழுந்தவுடனே மந்தோதரி, மந்தம் உதரம் எஸ்யசா மந்தோதரி, அந்த மந்தோதரி அவ ஓடி வந்து ராவணன் மாண்ட சமயத்துல அவ எப்படி புலம்பினாளோ அத போல இப்ப சந்திரனை பார்த்து, மாலை பொழுத பார்த்து, செக்கர் வானத்தை பார்த்து, தலைமகன் இல்லாத நிலை எனக்கு உண்டாகிவிட்டதே, அதை நினைச்சு நான் புலம்புகிறேன்னு தெரிவிக்கிறார். வாலிப்பட்ட களத்திலே தாரை அங்கத பெருமாளையும் கொண்டு கூப்பிட்டார் போலவும். ராமபாணத்தினால வாலி மாண்டு கிடக்கிறான். அப்ப தாரை ஓடி வந்தா, வாலி என்ன நீ விட்டு விட்டு சென்று விட்டாயே, நீ இல்லாமல் நான் இனிமே எப்படி இந்த பூமியிலே இருப்பேன், என்ன தவிர உனக்கு ஆனந்தம் ஏது? வாலி அடிக்கடி சொல்லுவனாம், சொர்க்கலோகத்துக்கு சென்றா கூட ரம்பா, ஊர்வசி, மேனகா, திலோத்தமா இவர்களை எல்லாம் கட்டி அணைத்தாலும் கூட தாரை இல்லாமல் நான் சந்தோஷப்பட மாட்டேன் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாயே. நான் இல்லாமல் நீ சொர்க்கலோகத்துக்கு சென்று எந்த சுகத்தையும் பெறப்போவது கிடையாது. நீ இல்லாமல் நான் எப்படி வாழ்வேன்? நான் இல்லாமல் நீ அங்கு எப்படி சுகமுறுவாய் அப்படின்னு பலவாறு புலம்பினாள். கிஷ்கிந்தா காண்டத்துல பார்த்தோம்னா தாரையினுடைய புலம்பல் அற்புதமா இருக்கும். கடைசியில ராமனை அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணினான் தாரை. தோம் அப்பிரமேயஸ்ச துராசதஸ்ச உத்தம தார்மிகஸ்ச ஜிதேந்திரியஸ்ச அக்ஷய்ய கீர்த்திஸ்ச விசக்ஷணஸ்ச க்ஷதிக்ஷமாவான் க்ஷதஜோபமாச்ச அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்ணினான். அதனால தாரை புலம்பிய புலம்பல்னே காட்டுகிறார் கம்பர். அப்போ தாரை எந்த வருத்தத்தோட இருந்தாலோ அந்த வருத்தம் இப்ப பராங்குஷ நாயகிக்கான். கிஷ்கிந்தா காண்டத்துல அந்த கட்டத்தை பார்க்கணும் முழுக்க. அப்பதான் இந்த பெண்ணினுடைய நிலை என்ன, வருத்தம் என்ன அப்படிங்கிறது புரியுமா. அதனால தாரை பட்டது இந்த பெண்ணுக்கு ஏற்பட்டிருக்கிறது. திங்களம் பிள்ளை புலம்ப தன் செங்கோல் அரசு பட்ட செங்களம் பற்றி நின் எழுகு புன் மாலை, நின் எழுகு புன் மாலை.
தென்பால் இலங்கை வெண்கலம் செய்த நம் விண்ணோர் பிரானார் துழாய் துணையா நங்களை மாமை கொள்வான் வந்து தோன்றி நலிகின்றதே என்று 77வது பாசுரத்தை அருளினார். அடுத்து 78வது பாசுரம். நலியும் நரகனை வீட்டிற்றும் வானன் தின்தோள் துணித்த வலியும் பெருமையும் யான் சொல்லும் நீர்த்தல்ல மைவரை போல் பொலியும் உருவில் பிரானார் புனை போந்துழாய் மலர்க்கே மெலியும் மடநெஞ்சினார் தந்து போயின வேதனையே. நலியும் நரகனை வீட்டிற்றும் வானன் தின்தோள் துணித்த வலியும் பெருமையும் யான் சொல்லும் நீர்த்தல்ல மைவரை போல் பொலியும் உருவில் பிரானார் புனை போந்துழாய் மலர்க்கே மெலியும் மடநெஞ்சினார் தந்து போயின வேதனையே. திருவிக்ரம அவதாரத்துல திருத்துழாய் மாலை அணிந்து கொண்டான். அந்த மாலை கிடைக்கும்னு ஆசைப்பட்டு வருந்தினார். அது 76. ராமாவதாரம் பண்ணின சமயத்துல ராவண வதம் முடிஞ்ச உடனே வெற்றி மாலையை சூடிக்கொண்டு இருந்தான். அந்த திருத்துழாய் மாலை வெற்றி மாலை தனக்கு கிடைக்கும் நினைச்சு அது கிடைக்காமல் போக நலிவுற்ற பெண்ணனுடைய பாசுரமா இருந்தது 77. இப்ப 78வது பாசுரம். கிருஷ்ணாவதாரம் இன்னும் சுலபன். அவனுடைய பரிமாற்றத்தை பெறணும் அப்படின்னு ஆசைப்படுகிறாள். ஒரு பிராட்டியினுடைய வார்த்தையா இருந்தது இப்பாசுரம். நலியும் நரகனை வீட்டிற்றும். இவ்வளவு தூரம் இந்த பெண்ணு கூப்பிடுறாளே, அவன் ஏன் வரல? கல் நெஞ்சமுடையவனா? அதனாலதான் வரலையா? இந்த பெண்ணனுடைய கூக்குரல் கேட்கவில்லையா? இந்த பெண்ணனுடைய நிலைய அவன் புரிந்து கொள்ளவில்லையா? அல்லது புரிந்து கொண்டும் வராமல் இருக்கிறானா? எதனால அவன் வரல? ஆழ்வார் தெரிவிக்கிறார், அவன் வாராதது அவன் குற்றம் அன்று. அவன் பரம பிரணயினி, பரம பிரணயி. வாராதது அவன் குற்றம் அன்று, தன் குற்றமே. அவன் வாராதது அவனுடைய குற்றம் அன்று, அது என்னுடைய குற்றம், என் நெஞ்சினுடைய குற்றம் அப்படின்னு இப்பாசுரத்தினால காட்டுறார். நலியும் நரகனை வீட்டிற்றும். நரகாசுரன். இந்த நரகாசுரன் தேவலோகத்துல இருக்கக்கூடிய அதிதி தேவியினுடைய குண்டலத்தையும் வருணனுடைய குடையையும் பறித்து கொண்டு சென்றான். அது ரொம்ப உயர்ந்தது, தேவலோகத்துல ரொம்ப உயர்ந்த பொருள். அத பறிச்செண்டு போயிட்டான். அதனால நரகாசுரனை கண்ணன் வதம் பண்ணினான். அடுத்து நரகாசுரனை வதம் பண்ணின உடனே அவனுடைய சிறைச்சாலையில இருந்து 16,100 பெண்களை விடுவித்தான். அவன் சிறைப்படுத்தி வச்சிருக்கான். 16,100 அப்சர ஸ்திரீகளை சிறையில போட்டு அடைத்து வைத்திருக்கிறான் நரகாசுரன். நரகாசுரனை வதம் பண்ணி அந்த 16,100 அப்சர ஸ்திரீகளையும் விடுவித்தான். அவ அத்தனை பேரும் கண்ணனை கல்யாணம் செய்து கொண்டார்கள். கண்ணா, நீ எங்களை ஏற்க மறுத்தால் அப்படியே சமுத்திரத்துல விழுந்து பிராணனை விட்டுடுறோம்னு சொன்னான். தான் ஒருவனுக்காக 16,100 பெண்கள் பிராணனை விடுவதுங்கிறது கூடாது அப்படின்னு அவர்களை கல்யாணம் செய்து கொண்டான். நலியும் நரகனை வீட்டிற்றும். கண்ணனால மனம் புணருவதற்கு யோக்கியதையுடைய பெண்களை அவன் போய் சிறையில் அடைத்து வைத்திருந்தான். அதனாலேயே அவனுக்கு மரணம் ஏற்பட்டது. பகவானோடு சேரக்கூடிய பெண்ணை யாராவது தடுத்தா அவர்களுக்கு மரணம் உண்டாகும். அதத்தான் கண்ணன் செய்தான். அப்ப அதே போல பராங்குஷ நாயகியான நான் எம்பெருமான் ரங்கநாதனோடு சேரணும்னு இருக்கும்போது என்ன எத்தனையோ தடுக்கிறதே பாதக பதார்த்தங்கள், அது என்னை நலிகிறதே. அவர்களுக்கெல்லாம் தக்க பாடம் புகட்டுவான் என் தலைவன் அப்படின்னு தெரிவிக்கிறேன். தம் மனம் புணர யோக்கியதை உடையவர்களை சிறையில் அடைத்து அவனை அப்போதே சம்ஹரித்த மகோபகாரகன். உடனே நரகாசுரனை வதம் பண்ணினான். அதே போல பகவானை என்னையும் யாராவது சேர விட்டாமல் தடுத்தால்
அவர்களுக்கும் மரணம் நிச்சயம். என் தலைவன் வருவான், என்னை கைப்பிடிப்பான். அது இந்த செயலை பார்த்த உடனே தான் நம்பிக்கை அதிகமாயிருக்கு. கிருஷ்ணாவதாரத்திலேயாவது 10 மாசம் கழிச்சு வந்தான். ஆனா அதாவது ராமாவதாரத்துல 10 மாசம் கழிச்சு வந்தான், தாமதமா வந்தான். கிருஷ்ணாவதாரத்துல 16,100 பெண்களுக்காக வந்தான். அங்க ஒரே ஒரு பெண்ணுக்காக வந்து செய்த காரியம். இங்க 16,100 பெண்களுக்காக கண்ணன் இப்பேற்பட்ட காரியத்தை செய்தானே. மகோபகாரகன், மகோபகாரகன். அடுத்தது நலியும் நரகனை வீட்டிற்றும். அடுத்தது வாணன் தின்தோள் துணித்த வலியும். வாணன் தின்தோள் துணித்த வலியும். கண்ணனுடைய பிள்ளை பிரத்யும்னன், பிரத்யும்னனுடைய பிள்ளை அனிருத்தன். அந்த அனிருத்தனுக்கும் பானாசுரனுடைய பெண்ணான உஷைக்கும் கல்யாணம் முடிந்தது. உஷையினுடைய அந்தப்புறத்துல இருப்பத பானாசுரன் கண்டான். அதனால அனிருத்தனை தாக்கினான். அனிருத்தனை சிறையில் அடைத்தான். தன்னுடைய பெண்ணையும் சேர்த்து சிறையில் அடைத்தான். கண்ணன் தன்னுடைய பேரனை தேடினான். கொஞ்ச நாளா பேரனை காணமே. நாரதர் பார்த்து பானாசுரன் சிறையில் அடைத்து வைத்திருக்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே கண்ணன் பானாசுரனுடைய இருப்பிடத்திற்கு வந்தான். யுத்தம் 2 பேருக்கும் நடந்தது. பானாசுரனுக்கு 1000 தோள்கள். அந்த 1000 தோள்களையும் அறுத்து தள்ளினான் சக்கராயுதத்தினால. அதனால வாணன் தின்தோள் துணித்த வலியும். தேவதாந்திர சமாஸ்ரயனம் பண்ணினவன் அவன். அதனால ஏற்பட்ட வலிமை, அந்த வலிமை எல்லாத்தையும் தூள் தூளாக அறுத்து தள்ளினான், போக்கினான். தன் பேரனான அனிருத்தனை அவனுடைய தேவியான உஷையுடன் சேரவட்டாமல் சிறையில் அடைத்த பானாசுரனை புஜங்களை துணித்தான். தன்னுடைய பேரன் அவனுடைய பத்தினியோடு சேர முடியாம பானாசுரன் தடுத்தான். அவனுடைய தோள்களை அறுத்தான். அப்படின்னா தன்னுடைய பேரன் தன்னுடைய பத்தினியோடு சேருவதை யார் தடுத்தாலோ அவர்களுடைய தோளையே 1000 தோள்களையும் அறுத்து தள்ளியிருக்கான்னா, அப்போ என்ன கைப்பிடிக்கணும்னு அவன் வராமல் இருப்பானா? ஏதாவது தடை ஏற்பட்டா அதை பார்த்து கொண்டு இருப்பானா அப்படின்னு தெரிவிக்கிறேன். அவனுடைய உபகார சீலத்தை, வலியும் பெருமையும் யான் சொல்லும் நீர்த்தல்ல. அவனுடைய உபகார சீலத்தை, அவன் உபகாரம் செய்யக்கூடிய அந்த தன்மை. அடுத்தது ஆஸ்ரித வாத்சல்யம். தன்னுடைய திருவடியை பற்றி இருக்கக்கூடிய அடியவர்கள் ஏதாவது குற்றம் பண்ணினாலும் அதை காணா கண்ணிட்டிருப்பான். அந்த குற்றத்தையே போக்கியமாக கொண்டு இருப்பான் அவன். இது முதலான கல்யாண குணங்கள். அதெல்லாவற்றையும் நான் எப்படி சொல்லுவது? யான் சொல்லும் நீர்த்தல்ல. அத நான் எப்படி சொல்ல முடியும்? வேதம் பகவானுடைய குணத்தை சொல்றது. ஒரே ஒரு குணத்தை மட்டும் சொல்ல முடியுமான்னு பார்த்தது, முடியல. யதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசா சஹ. நம்முடைய வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாத பெருமை அப்படிங்கிறது இருக்கிறதுன்னு சொல்றது. வேதமே அப்படி சொல்லிடுத்தன்னா நான் எப்படி சொல்ல முடியும்? யான் சொல்லும் நீர்த்தல்ல. வேதமே அளவிட்டறிய மாட்டாமல் இருக்கும் பெருமை. மைவரை போல் பொலியும் உருவில் பிரானார். மைவரை போல் பொலியும் உருவில் பிரானார். கருத்திருக்கக்கூடிய மலை, கருத்திருக்கக்கூடிய ஒரு மலை. அத போல பகவானுடைய திருமேனி கருத்து இருக்கு. ஆனா பழ 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 பழன்னு இருக்கான். அனைவராலேயும் விரும்பப்படக்கூடிய திருமேனி. மைவரை போல், மைவரை போல் பொலியும் உருவில் பிரானார். அபார தேஜஸோட இருக்கானோ, அபார தேஜஸோட இருக்கானோ. பொலியும் உருவில் பிரானார். புனை பூந்துழாய் மலர்க்கே. புனை பூந்துழாய் மலர்க்கே. திருத்துழாய் மாலைய அவன் சாத்தி கொண்டிருக்கிறான். நரகாசுர வதம் பண்ணின சமயத்திலேயும் திருத்துழாய் மாலையை சாத்தின்னு வந்தானா. பானாசுர பங்கம் பண்ணினானே, அப்பவும் திருத்துழாய் மாலையை சாற்றி கொண்டு இருந்தானா. அந்த திருத்துழாய் மாலையை ஆசைப்பட்டு அது எனக்கு கிடைக்காம போயிடுத்தே. இப்ப அவன் வாராமல் இருந்தது அவன் குற்றம் அன்று, அது நம்முடைய தோஷம், அது என்னுடைய குற்றம். எப்படி
உம்முடைய குற்றம் உம்முடைய தோஷம்னு சொன்னீரே, எப்படி அப்படின்னு கேட்க அதை தெரிவிக்கிறார். இந்த மாலை ஆசைப்பட்டு நமக்கு அரியதை நாம் ஆசைப்படத்தகாது அப்படின்னு சொன்னாலும் கேளாத மனசு, அந்த மனசுனாலதான் எனக்கு இந்த தோஷம் உண்டானது, இந்த துக்கம் உண்டானது. அதனால இது அவனுடைய குற்றம் அன்று. நமக்கு எது தகுமோ அதைத்தான் நாம் ஆசைப்படணும். நமக்கு தகாதது, நமக்கு அரியத நாம் ஆசைப்படலாமா? நமக்கு அரியது கிருஷ்ணாவதாரத்துல நரகாசுர வதம் பண்ணின சமயத்துல திருத்துழாய் மாலை அணிந்து கொண்டிருக்கிறான். அதை நான் ஆசைப்பட்டேன். அப்ப என்னுடைய தாயும் என்னுடைய தோழியும் ஊர்ல இருக்கிறவாளும் சொன்னான், அது அரியது, அது உனக்கெல்லாம் கிடைக்குமா? ஒரு ருக்மிணிக்கு கிடைக்கும், ஒரு சத்யபாமாவுக்கு கிடைக்கும், காளிந்தி, மித்ரவிந்தை, சத்தியை, பத்ரை, லக்ஷ்மணை இவர்களுக்கெல்லாம் கிடைக்குமே தவிர உனக்கு கிடைக்குமா அப்படின்னு சொன்னான். அவ சொன்னதை கேட்டிருந்தேன்னா எனக்கு இன்னைக்கு இந்த துக்கம் வந்து இருக்காது. ஆனா அவ சொன்னதை கேட்கலையே நான். அதனால கேட்காம என் இருந்ததுக்கு காரணம் என் மனசு தானே. அதனால இந்த துக்கத்துக்கு காரணமே என்னுடைய மனசு தான். கேளாத மனசுனாலதான் எனக்கு இப்படிப்பட்ட வேதனை அப்படிங்கிறது சம்பவித்தது அப்படின்னு தெரிவிக்கிறார். தந்து போயின வேதனையே, தந்து போயின வேதனையே, தந்துட்டு வேதனை உங்ககிட்டே இருக்கட்டும் அப்படின்னு கொடுத்துட்டு போயிட்டான். வேதனைய வேதனையை நான் வேற யார்ட்டையும் கொடுக்க முடியாது. வேதனைங்கிறது அது என்னிடத்துல வந்து விட்டது. அது அந்த வேதனைங்கிறது எனக்குள்ள வந்துட்டு இப்ப அது போயிடுத்து. ஆனா வேதனை அப்படிங்கிறது என்னிடத்துல நின்று விட்டது. தந்து போயின வேதனையே மைப்படி மேனியும் செந்தாமரை கண்ணும் வைதிகரையும் தெரிவிக்கிறார். பொலியும் உருவில் பிரானார். எதனால ஆசைப்பட்டது என் மனசு அப்படின்னா ஜிதந்தே ஸ்தோத்திரம் தெரிவிக்கிறது. ரிக்கு வேதத்தினுடைய விடுபட்ட பகுதி அதுதான் ஜிதந்தே ஸ்தோத்திரம். நதே ரூபம் நச்சாகாரோ நாயுதானி நச்சாஸ்பதம் ததாபி புருஷாகாரோ பக்தானாம் துவாம் பிரகாசத்தே. நதே ரூபம், பகவானுக்கு ரூபம் உருவம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? சங்க சக்கரதாரி, தாமரை கண்ணன், திருத்துழாய் மாலையை அணிந்து கொண்டு இருப்பவன், பட்டு பீதாம்பரத்தை தரித்து கொண்டிருப்பவன், இதெல்லாம் தானே அவனுடைய உருவம். நச்சாகாரோ ஆகாரம் அப்படின்னா பகவானுடைய சொரூபம். எஸ் சர்வஜ்ஞா சர்வவித்து சர்வசக்தா, எல்லா விதமான சக்தியையும் உடையவன். உபய விபூதி நிர்வாககன், வாத்சல்யம், சுவாமித்வம், சௌசல்யம், சௌலபியம், ஞானம், சக்தி, ஞானபல, ஐஸ்வர்ய வீரிய, சக்தி தேஜஸுக்கள்னு சொல்றமே, இது முதலான குணங்கள் எல்லாவற்றையும் உடையவன். நச்சாகாரோ நாயுதானி, சங்கம், சக்கரம், சார்ங்கம், கதை, நாந்தகம், கௌமோதகி முதலான ஆயுதங்களை ஏந்தி கொண்டிருக்கிறானே. கருட வாகனனான எம்பெருமான் நச்சாஸ்பதம் வைகுண்டத்துல எழுந்தருளி இருக்கிறான். திருப்பார்கடல்ல எழுந்தருளி இருக்கிறான். கிடந்த திருக்கோலத்தோட காட்சி தருகிறான். திருவெங்கட மலையில நின்ன திருக்கோலத்தோடையும், திருமாலிருஞ்சோலையிலேயும், வானமாமலையிலேயும், திருவல்லிக்கேணியிலேயும், தென் திருப்பேரையிலேயும், திருநாராயணபுரத்திலேயும் காட்சி தருகிறானே. இது எல்லாம் அவனுக்காக எதுவுமே கிடையாதாம். அவனுடைய திருமேனியும் அவனுக்காக கிடையாது. அவனுடைய சொரூபமும் அவனுக்குன்னு கிடையாது. ஆயுதங்கள் ஆபரணங்களை எல்லாம் சாத்திக்கிறானே, அதுவும் அவனுக்காக கிடையாது. இந்தந்த திவ்யதேசங்கள்லேயும் வைகுண்டத்திலேயும் திருப்பார்கடல்லையும் காட்சி தருகிறானே, அதுவும் தனக்காக கிடையாது. எதுக்காகன்னா பக்தா நாம் துவாம் பிரகாசசே, பக்தர்களுக்காக வன்றோ இது அத்தனையும் அப்படின்னு ஜிதந்தே ஸ்தோத்திரத்துல காட்டி இருக்கிறார்களே. பெரிய வச்சான் பிள்ளை ஜிதந்தே ஸ்தோத்திரத்துக்கு அற்புதமான வியாக்கியானத்தை அருளி இருக்கிறார். துவயமகா மந்திரத்தினுடைய அர்த்தங்கள் எல்லாம் பொதிந்து இருக்கக்கூடிய ஜிதந்தே ஸ்தோத்திரம், அதுல இருக்கக்கூடிய அர்த்தங்களை அறிந்தபடியினால தானே எனக்கு ஆசை ஏற்பட்டது. அது பொய்யோ, இவ்விதமான வேதனை எனக்கு வந்துவிட்டதே என்ன இந்த பெண்ணு துடிக்கிறாளாம். நலியும் நரகனை வீட்டிற்றும் வானன் தின்தோள் துணித்த வலியும் பெருமையும் யான் சொல்லும் நீர்த்தல்ல
மைவரை போல் பொலியமுருவில் பிரானார் புனை பூந்துழாய் மலர்க்கே மெலியும் மடநெஞ்சினார் தந்து போயின வேதனையே. அடுத்து 79வது பாசுரம். அதைவிட அற்புதமான அர்த்தங்களை எல்லாம் காட்டுறார். வேதனை வெண்புரி நூலனை விண்ணோர் பரவனென்ன நாதனை ஞாலம் விழுங்கும் அநாதனை ஞாலம் தத்தும் பாதனை பார்க்கடல் பாம்பனை மேல் பள்ளி கொண்டருளும் சீதனையே தொழுவார் வெண்ணுளாரிலும் சீரியரே. வேதனை வெண்புரி நூலனை விண்ணோர் பரவனென்ன நாதனை ஞாலம் விழுங்கும் அநாதனை ஞாலம் தத்தும் பாதனை பார்க்கடல் பாம்பனை மேல் பள்ளி கொண்டருளும் சீதனை அந்த சீதனையே தொழுவார் வெண்ணுளாரிலும் சீரியரே. என்ன அற்புதமா அருள் செய்கிறார். பகவத் அனுபவத்துல பராங்குஷ நாயகியினுடைய நெஞ்சு தளர்ந்து போறது. ஆனா சில பேர் திருடமா இருந்து அவர்களுடைய சித்தம் அவர்களுடைய மனசு நல்ல கெட்டியா இருந்து திருட சித்தரா இருந்து பகவத் அனுபவத்தை நன்னா அனுபவிக்கிறாள் இல்லையா, அப்படிப்பட்ட பாகவதர்கள் அவர்களை கண்டு சந்தோஷப்படுறார் ஆழ்வார். நான் தான் பகவத் அனுபவம்னா உருகி போறேன், நிக்க முடியல, நினைச்ச உடனே கண்ணுல இருந்து ஜலம் கொட்டுறது. ஆனா இங்க இருந்து பகவத் அனுபவத்தை திருட சித்தராய் அனுபவிக்கக்கூடிய பாகவதர்கள், பெரியோர்கள், மகான்கள், ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அவர்களை பார்த்து ஆனந்தப்படுறார் ஆழ்வார். வேதனை வேதனை அப்படின்னா வேதத்தினால சொல்லப்படுபவனை அப்படின்னு அர்த்தம். வேதனை அப்படின்னா வேதம் இவனுடைய பெருமையை காட்டுகிறது. அந்த வேதத்தை அறிந்தவர்களான வைதிகர்களும் இவனுடைய பெருமையைத்தானே சொல்லுகிறார்கள். வேதத்தை அறிந்தவர் வியாசர் கண்ணனுடைய வைபவத்தை தானே மகாபாரதத்துல காட்டினார், கண்ணனுடைய வைபவத்தை தானே பாகவதத்துல காட்டினார். வேதத்தை அறிந்தவர் பராசரர் இந்த திருமாலுடைய வைபவத்தை தானே விஷ்ணு புராணத்துல காட்டினார். வேதத்தை நன்றாக அறிந்தவர் வால்மீகி அந்த நாராயணனே ராமனாக அவதரித்திருக்கிறான்னு ராமனுடைய பெருமையை காட்டினாரே. அதனால வேதங்களாலே கொண்டாட பெறுபவன், வைதிகர்களாலே வேதம் அறிந்த பெரியவர்கள் வைதிகர்கள், அந்த வைதிகர்களாலே ஏத்தும் சுபாவத்தை உடையவன் வேதனை. இந்த வேதம் எங்கிருந்து தொடங்குறதுன்னு தெரியாது, எங்க போய் முடியும்னு தெரியாது, ஆதியும் கிடையாது அந்தமும் கிடையாது. இப்போ பராங்குஷ நாயகியும் அப்படித்தான், எங்க தொடங்கினோம்னு தெரியாது, எங்க முடிய போறதுன்னு தெரியாது. புக்க விடமும் தெரியாதே புறப்பட்ட விடமும் தெரியாதே தாம் பட்டது படும் வேதத்தை நினைக்கிறார்னு பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானத்துல அருளி செய்கிறார். வேதனை வெண்புரி நூலனை, வெண்புரி நூலனை யஜ்ஞோபவீதம். அந்த யஜ்ஞோபவீதம் நன்னா வெண்மையா இருக்கான். வெண்புரி நூலனை, கண்ணனுடைய திருமேனி கருத்து இருக்கிறது. அந்த கருத்து இருக்கக்கூடிய திருமேனிக்கு மேல வெளுத்து இருக்கக்கூடிய யஜ்ஞோபவீதத்தை சாத்திருந்தா அது ரெண்டும் அந்த சேர்த்து அழகு ஆச்சரியமா இருக்கான். கரிய மேனிக்கு பரபாகமான வெள்ளிய யஜ்ஞோபவீதத்தை உடையவன். வெள்ளையா இருக்கிறவா யஜ்ஞோபவீதத்தை சாத்தியிருந்தா அது சரியா தெரியாது, அந்த யஜ்ஞோபவீதம் பளிச்சுன்னு தெரியாது. ஆனா கரு 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 கருன்னு இருக்கிறவா நன்னா வெண்மையான யஜ்ஞோபவீதத்தை சாத்தியிருந்தா அப்பதானே பளிச்சுன்னு தெரியும். இப்ப பகவானுடைய திருமேனி கருத்த திருமேனி, அதுல வெண்மையா இருக்கக்கூடிய யஜ்ஞோபவீதம். விண்ணோர் பரவனென்ன நாதனை, வைகுந்தத்துல இருக்கக்கூடிய நித்தியசூரிகள் பகவானை எப்போதும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கலாம். ஹாவூ 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 நித்யாஞ்சலி புட்டாஹிருஷ்டாக நம இத்தியேவ வாதினஹ நமஹ 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 அப்படின்னு சொல்றாளாம். ஜிதம் தே புண்டரீகாக்ஷ அப்படின்னு சொல்றாளாம். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அப்படின்னு சொல்றாளாம். விண்ணோர் பரவனென்ன நாதனை ஞாலம் விழுங்கும் அநாதனை,
சிறியவர்களுக்கு ஒரு ஆபத்து வந்ததுன்னா தன்னுடைய மேன்மைய பார்க்காம ஓடோடி வந்து அந்த ஆபத்தை போக்கணும்னு வரான் இல்லையா, அதுதான் ஞாலம் விழுங்கும் அநாதனை. தன்னுடைய வயிற்றுல வச்சு ரட்சித்தான். இந்த பூமிக்கு நம்ம அத்தனை பேருக்கும் தன்னுடைய வயிற்றுக்குள்ள இடம் கொடுத்தான். மலம், மூத்திரம், சளி, சீழ், ரத்தம், எலும்பு, மஜ்ஜை இத்தோடு கூடி இருக்கக்கூடிய நம்மை பகவான் தன்னுடைய வயிற்றுக்குள்ள வைத்து ரட்சித்தான். நாம எவ்வளவு தாழ்ந்தவர்கள், பகவான் எவ்வளவு உயர்ந்தவன், ஆனா தான் அவ்வளவு உயர்ந்தவன் அப்படின்னு தன்னுடைய மேன்மையை பாராம, நம்முடைய தாழ்ச்சியையும் பாராம, தன்னை நம்மை தன்னுடைய வயிற்றுக்குள்ள வைத்து ரட்சித்தானே. இது என்ன குணம், என்ன குணம்? ஞாலம் விழுங்கும் சுலபனானவன், ஞாலம் விழுங்கும் அநாதனை. அநாதன் அப்படின்னா நாதனற்றவன். இவனுக்கு யாராவது சுவாமி இருக்காளா அப்படின்னா கிடையாது. நம்ம அத்தனை பேருக்கும் அவன் சுவாமி. அவனுக்கு யாராவது சுவாமி இருக்காளான்னா கிடையாது. பதிம் விஸ்வஸ்யாத்மேஸ்வரம், ஆத்மேஸ்வரம் அப்படின்னு சொல்றது. இவ்வளவு மேன்மையை உடைய நீ, இவ்வளவு தாழ்ச்சியை உடைய இவர்களுடைய காரியத்தை போய் நீ செய்யாதே அப்படின்னு யாராவது இவனை தடுக்க முடியுமான்னா முடியாது. யாராவது அப்படி செய்யாதே அப்படின்னு இவனை நியமித்து தடுக்க முடியுமான்னா முடியவே முடியாது. அதனால அநாதனை, வேறொரு நாதன் அற்றவர், ஞாலம் விழுங்கும் அநாதனை, ஞாலம் தத்தும் பாதனை. ஞாலம் தத்தும் பாதனை. ஒரு நாள் ரட்சிச்சாச்சு போதும், எப்ப பார்த்தாலும் காப்பாத்திட்டே இருக்க முடியுமா? அதெல்லாம் என்னால முடியாது. ஒரு நாள் ஏதோ கஷ்டம்னு வந்து கேட்டேன், என்னால முடிஞ்ச காரியம் பண்ணிட்டேன். இதை போல ஒவ்வொரு நாளும் நான் வந்துட்டு இருக்கப்படாது சொல்லி அனுப்புறமா இல்லையா? இப்ப நமக்கு ஒவ்வொரு நாளும் ஆபத்து வருகிறது. ஆனா பகவான் ஒரு நாள் தவறாம ஒவ்வொரு நாளும் நம்மை ரட்சிக்கிறான். ஒரு நாள் ரட்சித்து விடுகை அன்றைக்கே திருவிக்கிரம அவதாரம் பண்ணி தன் காலின் கீழ் இட்டு ரட்சிக்கை. ஆலிலையில சயனித்துக் கொண்டான், வயிற்றுல வைத்து ரட்சித்தான். ஒரு தடவை காப்பாத்தியாச்சு போதும் அப்படின்னு இல்லாம திருவிக்கிரம அவதாரம் பண்ணி இந்த பூமியை ரட்சித்தான். ராமாவதாரம் பண்ணி நம்மை ரட்சித்தான். வராக அவதாரம் செய்து நம்மை ரட்சித்தான். கிருஷ்ணாவதாரம் செய்து நம்மை ரட்சிக்கிறான். இன்னும் எத்தனை எத்தனை அவதாரங்களும் நம்மை ரட்சித்துக் கொண்டே இருப்பான். ஞாலம் தத்தும் பாதனை, பார்க்கடல் பாம்பனை மேல் பள்ளி கொண்டருளும் சீதனை. இன்னும் அதற்கு மேல திருப்பார்கடல்ல பகவான் படுத்துக்கொண்டு நம்ம எல்லாம் எப்படி ரட்சிப்பது அப்படின்னு ஆலோசனை பண்ணிட்டு இருக்கானோ. வெள்ளை வெள்ளத்தின் மேலொரு பாம்பை மெத்தையாக விரித்து அதன் மேல் கள்ளனித்திரை கொள்ளும். படுத்துட்டு இருந்தா தூங்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம் கிடையாது. திருப்பார்கடல்ல படுத்துட்டு இருக்கார், கண்ணை மூடின்னு இருக்கார். ஆனா கண்ணை மூடிட்டு என்ன பண்றாரு தெரியுமா? யார எப்படி ரட்சிக்கலாம் அப்படின்னு ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறார், யோசித்துக் கொண்டிருக்கிறார். திருநாராயணபுரத்து எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய ஜி.எஸ். சுவாமியை கொண்டு பெங்களூர்ல இருக்கக்கூடிய அடியவர்களை திருத்துவோம் அப்படின்னு ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறான். ஒரு வருட காலம் திவ்ய பிரபந்தத்தினுடைய அர்த்தங்களை யூடியூப் மூலமாக கொடுத்து அவர்களுக்கெல்லாம் ஞானத்தை கொடுப்போம் அப்படின்னு அங்கிருந்து யோசித்துக் கொண்டிருக்கிறான் நாம் பகவான். பார்க்கடல் பாம்பனை மேல் பள்ளி கொண்டருளும் சீதனை. சீதனை அப்படின்னா சீதள ஸ்வபாவனானவனை, சீதள ஸ்வபாவனானவனை, குளிர்ந்த அருள் செய்யும் அவனை. தன்னை யார் சிந்திக்கிறார்களோ, தன்னுடைய திருவடியை யார் பற்றுகிறார்களோ அவர்களுடைய சம்சார தாபங்கள் எல்லாம் ஆறும்படி நீங்கும்படி சீதள ஸ்வபாவனானவன். சீதனை அப்படின்னா ஸ்ரீதரனை. ஸ்ரீதரன் அப்படின்னா ஸ்ரீன்னா மகாலட்சுமி, தரதீதி தரஹா, தரதி தாங்குபவன். மகாலட்சுமிய தன்னுடைய மார்புல தாங்கக்கூடியவன் ஸ்ரீயப்பதி. அந்த ஸ்ரீயப்பதிய சீதனை
சீதனை சீதனையே தொழுவார், ஸ்ரீயப்பதியையே தொழுபவர்கள். வெறும் மாலை தொழக்கூடாது, திருமாலை தொழ வேணும், திருமாலையே தொழ வேணும். சீதனையே தொழுவார் விண்ணுளாரிலும் சீரியரே. விரோதி பகுளமான சம்சாரத்திலிருந்து ஆசிரியிக்கும் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் நிர்பாதமான பரமபதத்திலிருந்து நித்தியானுபவம் பண்ணுகிற நித்திய சூரிகளிலும் உயர்ந்தவராய் வாழ்வார்கள். வைகுண்டத்தில இருந்து பகவான சிந்திப்பவர்களை காட்டிலும் இப்பூவுலகத்தில இருந்து பகவானை யார் சிந்திக்கிறார்களோ அவர்களுக்கு தான் ஏற்றம். அங்க நிரந்தர பகவத் அனுபவமே யாத்திரையாக இருக்கக்கூடியது வைகுண்டம். அந்த தேசத்துல இருந்து பகவத் அனுபவம் செய்யறது உயர்ந்தது அப்படிங்கிறது இல்லை. அதை காட்டிலும் விரோதி, சொரூப விரோதி, உபாய விரோதி, பிராபிய விரோதி அப்படின்னு விரோதி நிறைய இருக்கக்கூடிய இந்த சம்சாரத்துல இருந்து ஆனா பகவத் அனுபவமே யாத்திரையாம்படி இருக்கையாலே இங்க இருக்கக்கூடியவர்கள், இங்கிருந்து பகவானை சிந்திப்பவர்கள், இங்கிருந்து பகவானை தொழுபவர்கள் விண்ணுளாரிலும் சீரியரை, நித்திய சூரிகளை காட்டிலும் ஏற்றமுடையவர்கள், சிறப்புடையவர்கள் அப்படின்னு தெரிவிக்கிறார். விண்ணுளாரிலும் சீரியரே. வேதனை வெண்புரி நூலனை, விண்ணோர் பரவன் என்ன நாதனை, ஞாலம் விழுங்கும் அநாதனை, ஞாலம் தத்தும் பாதனை, பார்க்கடல் பாம்பனை மேல் பள்ளி கொண்டருளும் சீதனையே தொழுவார் விண்ணுளாரிலும் சீரியரே. அடுத்து 80வது பாசுரம். சீரரசாண்டு தன் செங்கோல் சில நாள் செலி கழிந்த பாரர சொத்து மறைந்தது ஞாயிறு, பாரளந்த பேரரசே எம் விசும்பரசே, எம்மை நீத்து வஞ்சித்த ஓரரசே அருளாய் இருளாய் வந்துருகின்றதே. சீரரசாண்டு தன் செங்கோல் சில நாள் செலி கழிந்த பாரர சொத்து மறைந்தது ஞாயிறு, பாரளந்த பேரரசே எம் விசும்பரசே, எம்மை நீத்து வஞ்சித்த ஓரரசே அருளாய் இருளாய் வந்துருகின்றதே. ஆதித்யனும் மறைஞ்சு போய் அஸ்தமித்து இருளும் வந்து பாதகமாக நோவுபடுகிறாள் ஒரு பிராட்டி. அந்த பிராட்டியினுடைய வார்த்தையா இருக்கிறது இப்பாட்டு அப்படின்னு காட்டுறார். சூரியாஸ்தமனம் ஆயிடுத்து, இருள் வந்துவிட்டது, சந்திரோதயம் ஆகிவிட்டது. ஆனா பகவான் மட்டும் இன்னும் வரக்காணமே. அந்த வருத்தத்தினால நோவுபடுகிறாள், துன்புறுகிறாள் ஒரு பெண் தலைமகள், பராங்குஷ நாயகி. அவளுடைய வார்த்தையாக இருப்பது இப்பாட்டு. சீரரசாண்டு தன் செங்கோல் சில நாள் செலி கழிந்த. சீரரசாண்டு நன்னா அரசு ஆண்டு, ராஜ்யத்தை ஆண்டு, நன்னா ராஜ்யத்தை ஆண்டு. 100 வருஷம், 500 வருஷம், 1000 வருஷம், 10,000 வருஷம், 60,000 வருஷம், 80,000 வருடங்கள் நன்ன ஆட்சி புரிந்து தன் செங்கோல் தன்னுடைய ஆజ్ఞைய எல்லாரும் கடைபிடிக்கும்படி செய்து சில நாள்னா 80,000 வருஷம், 60,000, 80,000 வருஷம், சில நாள் காலம் முடிந்து செலி கழிந்த. இப்போ அவர்களுக்கும் மரணம் உண்டாகி அவர்களும் மேல் லோகத்தை அடைந்து விட்டார்கள். செலி கழிந்த பாரர சொத்து மறைந்தது ஞாயிறு. அவருடைய ஆட்சி அன்றோடு முடிந்தது. நெடுங்காலம் இப்பூவுலகத்தை தன்னுடைய ஆజ్ఞை நடையாடும்படி நன்றாக ஆண்டார்கள் பல ராஜாக்கள். அவர்களுக்கு ஒரு நாள் மரணம் சம்பவித்தது. இப்பொழுது அவர்கள் மேல் லோகத்தை அடைந்து விட்டார்கள். அதே போல சூரிய தேவன், சூரிய பகவான் பூமி முழுக்க தன்னுடைய கிரணங்களை செலுத்தி பூமியை ஆண்டு அதுக்கப்புறம் அந்த சூரியனும் அஸ்தமித்து போனான். மறைந்தது ஞாயிறு. பூமியில ராஜாக்கள்லாம் எப்படி நெடுங்காலம் ஆட்சி புரிந்து அதுக்கப்புறம் மரணம் அடைந்து போனார்களோ அத போல சூரிய தேவனும் நெடுங்காலம் கிரணங்களை செலுத்தி இன்னைக்கு அஸ்தமிச்சுட்டானே. சீரரசாண்டு அப்படிங்கிற இடத்துல வியாக்கியானத்துல காட்டுறார்.
தர்மபுத்திரன் ராஜ்யம் பண்ணாவிடில் நாங்களும் இங்கிறோம். மகாபாரதத்துல சபா பருவம், அது முடிஞ்சதுக்கு அப்புறம் வன பருவம். சூதாடினார்கள், தோற்று போனார்கள். 12 வருஷம் வனவாசம், 1 வருஷம் அஜ்ஞாதவாசம் அப்படின்னு சொல்லி பஞ்சபாண்டவர்களையும் திரௌபதியையும் காட்டுக்கு அனுப்பினான் துரியோதனன். அப்ப இந்திரபிரஸ்தத்திலிருந்து ஹஸ்தினாபுரத்திலிருந்து அவ காட்டுக்கு புறப்படுறா. அப்ப இந்திரபிரஸ்தம், ஹஸ்தினாபுரம், அங்க இருக்கிறவா அத்தனை பேரும் அந்தணர்கள், ரிஷிகள். அவர்கள்லாம் தர்மபுத்திரன் ஆட்சி பண்ணலைன்னா நாங்க இந்த இடத்துல இருக்க மாட்டோம், தர்மபுத்திரனோடையே சென்று விடுகிறோம் அப்படின்னு சொன்னான். ஒரு ராஜா அவன் எங்க போறானோ அங்க நாங்களும் போறோம்னு சொல்ற அளவுக்கு பிரஜைகள் இருக்கிறார்கள்னா அப்ப அந்த ராஜா எப்படி அந்த பிரஜைகளை பார்த்திருக்கணும்? நாம ஒருத்தரோட நெருங்கி பழகிறோம், 10 நாளோ 20 நாளோ நெருங்கி பழகிறோம். அவர் புறப்படும் போது கண்ணுல இருந்து ஜலம் வந்ததுன்னா அப்ப அவர் நமக்கு நன்மையை செய்திருக்கிறார் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதே போல தர்மபுத்திரன் அவன் காட்டுக்கு போகும்போது பிரஜைகள் அத்தனை பேரும் அழுதார்கள். தர்மபுத்திரா, நீ இல்லாத தேசத்துல நாங்க இருக்கவே மாட்டோம் அப்படின்னு அவர்களும் கூடவே வந்துட்டா. தங்கள் வீடு, தங்கள் மாளிகை, தங்கள் சொத்து, ரத்தனம், தங்கம், வெள்ளி, வைரம், நிலம், தோட்டம் எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் காட்டுல இருந்தா நாங்களும் காட்டுல இருக்கோம். 12 வருஷம், கூட 1 வருஷம், 13 வருஷம். அதுக்கப்புறம் திரும்பி கிடைக்குமான்னே தெரியாது. ஆனா எல்லாத்தையும் விட்டுட்டு அவர்கள்லாம் தர்மபுத்திரனோட கூட வந்தா. தர்மபுத்திரர் சொல்லி பார்த்தார். ஆனா ரிஷிகள்லாம் உன்னை விட்டு எங்களால பிரிஞ்சிருக்க முடியாதுன்னு சொல்லிட்டான். தர்மபுத்திரன் பார்த்து, நானே சாப்பிட்றதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, ஆனா அந்தணர்களை எல்லாம் என்னோட அழைச்சிண்டு வந்துன்னு சொல்றதை காட்டிலும் என் கூட இருக்கக்கூடிய அந்தணர்களை பட்டினி போட்டுவது அப்படிங்கிறது கூடாது, என்ன செய்வதுன்னு சூரிய தேவனிடத்துல பிரார்த்தித்தான். சூரிய பகவான் அக்ஷய பாத்திரத்தை கொடுத்தார். அந்த அக்ஷய பாத்திரத்துல இருந்து நீ எவ்வளவு எடுத்தாலும் எடுக்க எடுக்க வந்துட்டே இருக்கும். அதை வச்சு நீ, பஞ்சபாண்டவர்கள், திரௌபதி, உன் கூட இருக்கக்கூடிய ரிஷிகள், மகரிஷிகள், அந்தணர்கள் எல்லாரும் அதை வச்சு சாப்பிடுங்க. ஒரு தடவை அலம்பிட்டா அப்புறம் அது வராது, அடுத்த நாள் தான் வரும் அப்படின்னு சூரிய தேவன் சொல்லி அந்த அக்ஷய பாத்திரத்தை கொடுத்தான். அந்த அக்ஷய பாத்திரத்துல இருந்து எடுத்து அந்தணர்களுக்கு, ரிஷிகளுக்கு, மகரிஷிகளுக்கு, தபஸ்விகளுக்கெல்லாம் அன்னத்தை கொடுத்தான்னு மகாபாரதத்துல வர்றது. ஒரு இடத்துல 11,000 பேருக்கு அன்னமிட்டான்னு வர்றது. 11,000 பேர் தர்மபுத்திரனை விட்டு பிரியாம இருந்திருக்கான்னா அப்ப அவன் எப்படி ராஜ்யம் பண்ணியிருக்கணும்? யயாதி நெடுங்காலம் ஆட்சி புரிந்தார். அவருடைய சரித்திரம் புண்ணியத்தை நமக்கு கொடுக்கும். மாந்தாதா, அவரும் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக ஆட்சி புரிந்தவர், தர்மிஷ்டனாக இருந்தவர். அந்த மாந்தாதா பிரமுகரான ராஜாக்களை போல நெடுங்காலம் ஆட்சி புரிந்து தன்னுடைய ஆக்ஞைய பூமி முழுக்க செலுத்தி பூமியை நெடுங்காலம் ஆண்டு இப்போ அவர்களும் மேல் லோகத்தை அடைந்து விட்டார்கள், மறைந்து போனார்களே. அதே போல சூரியனும் தன்னுடைய கிரணங்களால பூமி முழுக்க கிரணங்களை கொடுத்து நிறைய பேருக்கு நன்மையை செய்து நிறைய தாவரங்களை வளர்த்து நிறைய மனிதர்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்து நன்மையை செய்து இப்ப அந்த சூரிய தேவனும் மறைந்து போனானே. மறைந்தது ஞாயிறு. சூரியன் இருக்கிறது வரைக்கும் நாயகனோட இருந்த ஒரு உணர்வு அப்படிங்கிறது ஏற்படுறது. சூரிய அஸ்தமனம் ஆயிடுத்துன்னா அந்த நாயகனை விட்டு பிரிந்த வருத்தம் அப்படிங்கிறது உண்டாகிறது. பகல் பொழுதுல பிரிஞ்சுதானே இருந்தார். பகல் பொழுதுல மட்டும் நாயகன் கூடி இருந்தாரா? பராங்குஷ நாயகியோட அருகில இருந்தாரா? அவர் தான் விட்டு பிரிஞ்சு போயிட்டாரே. அப்படின்னா பகல் பொழுதுல சூரிய தேவன் உதயமாகிறார், அந்த கிரணங்கள் இருக்கிறபடியினால நாயகனோடையே இருக்கிற மாதிரி ஒரு எண்ணம் உண்டாகுமா. ஆனா இரவு பொழுதுல சூரியன் இல்லையே, அப்ப நாயகனும் இல்லை அப்படிங்கிற எண்ணம் அப்பதான் அந்த உணர்த்தி
அப்படிங்கிறது அப்பதான் உண்டாகுமா. பகல் பொழுதுல பிரிந்திருந்தாலும் இந்த இந்திரியங்களுக்கு அவ்வளவு வருத்தம் அப்படிங்கிறது உண்டாகாது. தான் நீராடணும், வஸ்திரத்தை தரித்து கொள்ளணும், மல மூத்திராதிகளை கழிக்க வேணும், நீராட வேணும், திருமண்காப்பு தரித்து கொள்ள வேணும், சாப்பிடணும், வஸ்திரம் சாத்திக்கணும், எத்தனையோ காரியங்கள் இருக்கிறபடினால அந்த தலைவனை பற்றிய நினைவு அப்படிங்கிறது பாதி உண்டாகும், அரையாறு பட்டிருக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறார். ஆனா ராத்திரி சாப்பிட்டாச்சு, பின்னாடி போக வேண்டிய தேவை கிடையாது, நீராட வேண்டிய தேவை கிடையாது, சூரிய அஸ்தமனம் ஆயிடுத்தே, இப்போ வேலைக்கு போகணும் அவசியம் கிடையாது. அந்த பிரிவு அப்போ அது முழுக்க உண்டாகும், அந்த பிரிவை முழுக்க அது காட்டும். பிரிந்த இந்திரியங்களுக்கு இரவு பொழுதுல பிரிந்த விஷயம் ஒன்றே இலக்கு. பகல்ல இந்திரியங்கள் ஸ்வ விஷயங்களில் பாலி பாய்கையாலே வியசனம் அரையாறு பட்டிருக்கும். பகல்ல நாயக்கனை பிரிந்திருந்தாலும் 50% தான் அந்த வருத்தம்ங்கிறது இருக்கும். ஆனா இரவு பொழுதுல நாயக்கனை பிரிந்த வருத்தம்ங்கிறது 100% இருக்கும். ஏன்னா ராத்திரி இந்திரியங்களுக்கு ஒரே இலக்கு பிரிந்த விஷயத்தை நினைப்பது. மறைந்தது ஞாயிறு, இவ பார்த்துட்டே இருந்தாலாம், மறைந்தது ஞாயிறு. பார்க்காம இருக்கும்போது ஞாயிறு மறைந்தது அப்படின்னா கூட வருத்தம் தெரியாது. இவ பார்த்துட்டே இருக்கும்போது மறைந்து போனது ஞாயிறு. அதே போல இவ பார்த்துட்டே இருக்கும்போது நாயக்கன் இவளை விட்டு பிரிந்து சென்று விட்டானாம். நாயக்கனை போக விட்டு வழி பார்த்து நின்றார் போலே கண்மறைய பார்த்து நின்றாள். அவன் போயிட்டு வரேன்னு சொல்லி 4 அடி போனார் இல்லையா. அப்ப பராங்குஷ நாயகி, இந்த தலைமகள், இந்த நாயகி என்ன நினைச்சான்னா, கலவியில இதுவும் ஒரு வகை அப்படின்னு நினைச்சு சரின்னு தலையாட்டினாள். போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவர் புரட்டு போறாரு, அதுவும் கலவியில ஒரு வகை அப்படின்னு நினைச்சு தலையாட்டினாலும். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அது கலவியில ஒரு வகை இல்ல, அது வேதனையில ஒரு வகை, அது துன்பத்துல ஒரு வகை, அது வியசனத்துல ஒரு வகை அப்படிங்கறத அப்பதான் தெரிந்து கொண்டாலும். பாரளந்த பேரரசே எம் விசும்பரசே, இருளினுடைய கையில ஆதித்யன் அகப்பட்டு கொண்டான், அவனை மீட்கணும். அதே போல அந்த ஆதித்யனை மீட்கணும்னா மகாபலி கையில பூமி அகப்பட்டு கொண்டது, அத பகவான் திருவிக்ரம அவதாரம் பண்ணி மீட்டானே. அதே போல இருளின் கையில் அகப்பட்ட சூரியனை மீட்பதற்கு அந்த திருவிக்ரம அவதாரம் பண்ணின எம்பெருமான் வரணுமோ, அவன் வந்தாதான் மீட்க முடியுமோ அப்படின்னு தெரிவிக்கிறார். பாரளந்த பேரரசே, பாரளந்த, பார்னா பூமி, பூமி அளந்தான், திருவிக்ரம அவதாரம் பண்ணினான், பாரளந்த பேரரசே, அத்தனை சொத்தும் தன்னுடையது அப்படின்னு காட்டினான், பாரளந்த பேரரசே. சின்ன காரியத்தை பண்றதுங்கிறது கிடையவே கிடையாது, தொடங்கினாலே பெரிய காரியத்தை தான் பண்ணுவானாம். செய்யும் அவை அடங்க பெருத்தாயிற்று இருப்பது. யாத்திரைக்கு அழைச்சுன்னு போனோம்னா அடியவங்கள்லாம் 100 பேர் 200 பேர். ஆனா ஸ்மத் ஆச்சாரியனான வேலுக்குடி சுவாமி யாத்திரைனாலே 5000 பேர் 8000 பேர். பாரளந்த பேரரசையே, எளியன செய்யும் அளவே அல்ல, செய்யும் அவை அடங்க பெருத்தாயிற்று இருப்பது. பாரளந்த பேரரசே, எம் விசும்பரசே, வைகுண்டத்திலே எழுந்தருளி இருப்பவனே, எம் விசும்பரசே, உபய விபூதி நாதனே, உபய விபூதிக்கு நிர்வாகனானவனே, பாரளந்த பேரரசே, எம் விசும்பரசே. பகவத் விஷய ஞானம் வர்றதுக்கு முன்னாடி வைகுந்தம்ங்கிறது எங்கேயோ இருக்கும், நாம இருக்கிறது இந்த சம்சாரத்துக்குள்ள, இந்த லீலா விபூதிக்குள்ள, இந்த பிரகிருதிக்குள்ள இருப்போம். பகவத் விஷய ஞானம் உண்டாகி விட்டதே ஆனால் இந்த லீலா விபூதிங்கிறது தூரமா ஆயிடுத்தான், வைகுந்தம்ங்கிறது பக்கத்துல ஆயிடுத்தான். அதனால எம் விசும்பரசே அப்படின்னு தெரிவிக்கிறார். பாரளந்த பேரரசே, எம் விசும்பரசே.
அக்கறை என்னும் அனர்த்த கடலுள் அப்படிங்கிற இடத்துலயும் இதே அர்த்தத்தை பெரியாழ்வார் காட்டுறார். பகவத் விஷய ஞானம் பிறந்த பின் சம்சாரம் தூரமாய் பரமபதம் அனித்தாயிற்று. ஆழ்வார் திருவாய்மொழியில காட்டுறார், தூது விடுறார். நீ போய் வைகுந்தநாதன் இடத்துல எனக்காக தூது போகணும் அப்படின்னு பட்சிகளை பார்த்து தூது விடுறார். இந்த பட்சி கேட்கறது, நான் தூது போயிட்டு வரேன், பகவானை அழைச்சிட்டு வந்து உம்மையும் பராங்குஷ நாயக்கியான உம்மையும் வைகுண்டநாதனையும் சேர்த்து வைக்கிறேன், சேர்த்து வச்சா எனக்கு என்ன தருவீர் அப்படின்னு கேட்கறது. அவன் உபய விபூதி நாதன், அவனை நான் கைப்பிடித்தா அவன் சொத்து மொத்தமும் என்னுடைய சொத்து, வைகுண்டமும் என் சொத்தாயிடும், இந்த லீலா விபூதியும் என்னுடைய சொத்தாயிடும், எதை கேட்டாலும் தரேன். பொன்னுல காளீரோ, வைகுண்டம் வேணுமா, புவனி முழுதாளீரோ அப்படின்னு ஆழ்வார் கேட்டார் இல்லையா? அப்ப முதல்ல புவனி முழுதாளீரோ பொன்னுலகாளீரோன்னு சொல்லியிருக்கணும். ஆனா அப்படி சொல்லாம பொன்னுலகாளீரோ அப்புறம் புவனி முழுதாளீரோன்னு சொன்னார். வைகுண்டம் பக்கத்துல வந்துடுதான். பகவத் விஷய ஞானம் உண்டானால் வைகுந்தம் பக்கமாயிடும், லீலா விபூதி தூரமாயிடும். பகவத் விஷய ஞானம் இல்லைன்னா வைகுண்டம் தூரமா இருக்கும், லீலா விபூதி பக்கமா இருக்கும். உபய விபூதிக்கும் தனித்தனியே ஆக கடவன். அதே மாதிரி பாரளந்த பேரரசே எம் விசும்பரசே எம்மை நீத்து வஞ்சித்த ஓரரசே அருளாய். எம்மை நீத்து வஞ்சித்த ஓரரசே, என்ன மட்டும் விலக்கிட்டு மற்றவா எல்லாரையும் நன்றாக வாழ்வித்து கொண்டு வருகிறாயே, எல்லாரையும் நன்னா ஆண்டு கொண்டு வருகிறாய், என்னை மட்டும் நீக்கிட்டியே, இதுல நீ ரொம்ப சாமர்த்தியம் உடையவன், அதுக்காகவே தனி முடி சூட்டி இருப்பவனே அப்படின்னு திருக்குறுகை பிரான் பிள்ளான் தெரிவிப்பான். உபய விபூதிக்கும் தனித்தனியே ஆக கிடவையோ பாதி, என்னை அகற்றி முடிக்கும் தனி முடி சூட்டி இருப்பவனே அப்படின்னு தெரிவிக்கிறான். அருளாய் பாரளந்த பேரரசே எம் விசும்பரசே எம்மை நீத்து வஞ்சித்த ஓரரசே அருளாய். பரமபதத்துல இருக்கிறவாள்னா நித்தியானுபவம் பண்ணிட்டு இருப்பா, அதனால உன்னிடத்துல அருளாயின்னு பிரார்த்திக்க மாட்டா. லீலா விபூதியில இருக்கிறவா அவர்கள் அன்ன பானாதிகள்லயே ஈடுபட்டு இருப்பா, அவர்களும் உன்னிடத்துல அருளாய் பிரார்த்திக்க மாட்டா. ஆனா லீலா விபூதியில இருந்து பரமபதத்துல இருக்கக்கூடிய அனுபவத்தை செய்யணும்னு ஆசைப்படக்கூடிய எனக்கு நீ அருளாய். எனக்கன்றோ உன்னுடைய அருள் அப்படிங்கிறது வேணும். வைகுண்டத்துல இருக்கிறவாள்லாம் குணானுபவம் பண்ணிட்டு இருப்பா, பகவானுடைய குணத்தை அனுபவம் பண்ணிட்டே இருப்பா, அதனால அவர்களுக்கு வேற எந்த விஷயத்திலையும் நோக்குங்கிறது இருக்காது. அவர்கள் அருளாயின்னு பிரார்த்திக்கவே மாட்டா. இங்கு இருப்பவர்கள் சப்தாதி விஷயங்கள்லயே ஈடுபட்டு இருப்பா, கண்டு கேட்டு உற்று மோந்து உண்டு உழலும் ஐங்கருவி கண்ட இன்பம் தெரிவறிய அளவில்லா சிற்றின்பம், அதுலயே ஈடுபட்டு இருக்கிறபடினால அவர்களும் பகவானிடத்துல அருளாய் அப்படின்னு பிரார்த்திக்க மாட்டான். ஆனா இங்க இருந்து கொண்டு பகவானுடைய குண ஞானம், அந்த குண ஞானமேயாய் அனுபவம் இல்லை, அது அங்கதான். ஆனா பகவானுக்கு இன்ன குணம் இருக்கு, இன்ன குணம் இருக்கு, இன்ன குணம் இருக்குன்னு ஆச்சாரியன் சொல்ல அதை நாம கேட்டுக்கிறோம் இல்லையா, நமக்கு ஒரு ஞானம் உண்டாகிறது இல்லையா. அந்த ஞானத்தோட இருக்கிற இங்க இருக்கக்கூடிய இவருக்கே பகவானுடைய அருள் அப்படிங்கிறது வேணும். பரங்குஷ நாயகிக்கன்றோ இந்த அருள் அப்படிங்கிறது காட்டப்பட வேணும். அதனால அருளாய் அருளாய். பாரணந்த பேரரசே எம் விசும்பரசே எம்மை நீத்து வஞ்சித்த ஓரரசே அருளாய். இருளாய் வந்து உருகின்றதே, இருளாய் வந்து உருகின்றதே. இருள் அப்படிங்கிறது அது உருத்துறதான், உருத்துறதுன்னு சொல்லல. புலிங்கிறது எப்படி உருமி கொண்டு வந்து துன்புறுத்துமோ அத போல இந்த இருட்டுங்கிறது என்னை துன்புறுத்துகிறது. நேற்று இரவு இதே சமயத்துல நானும் நாயக்கனும் கைப்பிடித்து கொண்டு எவ்வளவு ஆனந்தமா சிரித்து பேசிக்கொண்டு இருந்தோம். ஆனா இப்போ இருட்டு இருக்கு, தென்றல் காற்று இருக்கு, புஷ்பம் இருக்கு, ஆனா நாயக்கன் இல்லையே.
வியாக்கிரம் போலே வந்து நலிகின்றதே, இருளாய் வந்துருகின்றதே. இருளன்ன மாமேனியை கொண்டு வந்து இடையிட்டு கலக்க வேணும். அவன் இருளன்ன மாமேனி, மைப்படி மேனியும் கீழே பார்த்தோமா இல்லையா? அந்த மைப்படி மேனியை கொண்டு வந்தாத்தான் இந்த துன்பத்தை போக்க முடியும். இருளாய் வந்து உருகின்றதே அப்படின்னு இப்பாசுரத்தை அருளி செய்கிறார். 76வது பாசுரத்திலிருந்து 80வது பாசுரம் வரைக்கும் நாம பார்த்திருக்கோம். 76 திருவிக்ரம அவதாரம் பண்ணின சமயத்துல திருத்துழாய் மாலை அணிந்து கொண்டிருந்தான். அது எனக்கு கிடைக்கவில்லையே, சந்திரன் என்னை துன்புறுத்துகிறானே அப்படின்னு வருத்தப்பட்டா. சந்திரன் துன்புறுத்துவதை கண்டு வருத்தப்படாதே, அவனுடைய சுவாவமே இதுதான் அப்படின்னு மனசு சொல்லிற்று. அடுத்து 77வது பாசுரத்தினால ராமாவதாரம் பண்ணின எம்பெருமான் ராவண வதம் முடிந்தவுடனே திருத்துழாய் மாலையோட வெற்றி மாலையோட இருந்தான், அது கிடைக்கலையேன்னு வருத்தப்பட்டாள். 78வது பாசுரத்தினால கிருஷ்ணாவதாரம் பண்ணின எம்பெருமான் அவன் மிகவும் சுலபன், மகோபகாரகன். தன்னுடைய பத்னிய சேரவட்டாமல் தடுத்த நரகாசுரனை வதம் பண்ணினவன். தன்னுடைய பேரன் அவனுடைய பத்னியோடு சேரவட்டாமல் தடுத்த பாணாசுரனை பங்கம் பண்ணினவன். அவன் அணிந்த திருத்துழாய் மாலை கிடைக்கவில்லையே, அவன் வந்து என்னை கைப்பிடிக்கவில்லையே, இது அவனுடைய குற்றம் அன்று, அரியத ஆசைப்பட்ட என்னுடைய குற்றம், என்னுடைய மனசனுடைய குற்றம் அப்படின்னு காட்டி, அடுத்து 79வது பாசுரத்தினால பகவானை நினைச்சா சித்திலமா போகாம திருட சித்தராய் இருந்து எந்த பாகவதர்கள் இங்கிருந்து பகவத் அனுபவத்தை செய்கிறார்களோ அவர்கள் விண்ணுளாரிலும் சீரியர் அப்படின்னு பாகவதர்களுடைய பெருமையை காட்டி, கடைசியில 80வது பாசுரத்தினால சீரரசாண்டு தன் செங்கோல் அரசுபட்ட சில நாள் செலியை கழிந்த பாரர சொத்து மறைந்தது ஞாயிறு பாரணந்த பேரரசே எம் விசும்பரசே எம்மை நீத்து வஞ்சித்த ஓரரசே அருளாய் இருளாய் வந்துருகின்றதே. நெடுங்காலம் இப்பூவுலகத்தை நன்றாக ஆண்டு மக்களுக்கு நன்மையை செய்து தன்னுடைய ஆக்ஞைய பூமி முழுக்க செலுத்தி சில நாள்ல அவர்கள் மேல் லோகத்தை அடைந்தார்களே, அதே போல சூரிய பகவானும் தன்னுடைய கிரணங்கள் மூலமாக பூமிக்கு நன்மையை செய்து இப்பொழுது மறைந்து போனானே. பாரளந்த பேரரசே, திருவிக்ரம அவதாரம் பண்ணினாயே, என்னையும் ரட்சிக்க வேண்டாமா? எம் விசும்பரசே, வைகுண்டத்துல எழுந்தருளி இருப்பவனே, என்னை கைப்பிடித்து வைகுண்டத்துக்கு எப்பொழுது அழைத்து செல்ல போகிறாய்? எம்மை நீத்து வஞ்சித்த ஓரரசே அருளாய். எல்லாரையும் நன்னா காப்பாத்துற, என்னை மட்டும் விட்டு விட்டாயே, அதுக்காகவே நீ ஏதாவது படிச்சுட்டு வந்திருக்கியா? பட்டம் பெற்று இருக்கிறாயா? அருளாய். வைகுண்டத்துல இருப்பவர்கள் அருளாயின்னு பிரார்த்திக்க மாட்டா, பகவத் அனுபவமே யாத்திரையாக இருக்கிறபடியால். லீலா விபூதியில இருக்கிறவா சப்தாதி விஷயத்தையே அனுபவித்துக் கொண்டிருக்கிறபடியினால அருளாயின்னு பிரார்த்திக்க மாட்டா. ஆனா லீலா விபூதியில இருந்து நித்திய விபூதியில இருக்கக்கூடிய அனுபவம் வேணும்னு ஆசைப்படக்கூடிய எனக்கு, என் போல்வாருக்கு நீ அருளாய். இருளாய் வந்துருகின்றதே. புலிங்கிறது எப்படி முன்னாடி வந்து உருமி துன்பத்தை கொடுக்குமோ அதை போல இந்த இருள் அப்படிங்கிறது எனக்கு துன்பத்தை கொடுக்கிறதே. மைப்படி மேனி, கருத்த நிறமுடைய கண்ணன், அவனுடைய திருமேனியை கண்டாத்தான் இந்த துன்பம்ங்கிறது என்னை விட்டு அகலும் போலும். அந்த கண்ணன் எப்பொழுது வருவானோ, என்னை எப்பொழுது ரட்சிப்பானோ அப்படின்னு ஏங்கி கொண்டு இருப்பதாக இப்பாசுரத்தை பூர்த்தி செய்கிறார். இதற்கு அத்தியாச்சரியமான அர்த்தங்களை காட்டின பெரியோர்களுடைய வியாக்கியானம் பண்ணினவர்களுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி, இந்த அர்த்தங்களை எல்லாம் அடியேனுக்கு எடுத்துரைத்த ஆச்சாரியர்களுடைய திருவடிகளுக்கும் பல்லாண்டு பாடி, இந்த கைங்கரியம் மேல மேல தொடர்ந்து நடக்க வேணும். திருநாராயணபுரத்துல இருந்து ஜீயர் சுவாமி எம்பெருமானுக்கு நிறைய கைங்கரியங்களை செய்ய வேணும்னு கல்யாணி நாச்சியார், யதுகிரி நாச்சியார் சமேதரான யதிராஜ சம்பத்குமாரன் செல்வ பிள்ளை திரு நாரணன் எம்பெருமானுடைய திருவடி தாமரைகளிலே பிரார்த்தித்துக் கொண்டு,
அடியனுடைய வார்த்தையை சத்தையோடு செவிமடுத்த உங்களுடைய பொறுமைக்கும் பல்லாண்டு பாடிக்கொண்டு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்னி இருக்க வேண்டும் என்று சொல்லி இத்தோடு அமைகிறேன். க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலோடு முன் கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும் எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே